அதா வெரி குட் வந்துருச்சு. வந்து விட்டது. ஓம் பிரணவ தேவாய் வேண்டும் பிரணவ முன்னவா முத்தவா முதலே முன்னவா முத்தவா முதலே இன்னைக்கு யாரை பத்தி பேச போறேன்னா, குன்னக்குடி வைத்தியநாதன். குன்னக்குடி வைத்தியநாதன் பத்தி இன்னைக்கு பேச போறேன். எனக்கு எதெல்லாம் நினைவு வருதோ நினைவெல்லாம் நான் பயந்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். நம்புறதும் நம்பாததும் அவரவர் தவசக்தியை பொறுத்தது, அவரவர் தவசக்தியின் தன்மையை பொறுத்தது, நம்புவதும் நம்பாது. சொல்லியிருக்கேன், என்னை ஒரு இசை குடும்பம், எனக்கு இசை குடும்பம் சீனிவாச சர்மா குடும்பம் என்னை வளர்த்தது. நிறைய பேர் என்னை வளர்த்தாங்க. திரையுலகம், காவல்துறை, சினிமா உலகம், பத்திரிகை உலகம், என்னெல்லாம் இருக்கு, அரசியல் உலகம், இவங்களுக்கெல்லாம் என்னை தெரியும். அப்படிங்கிறது போக சில சில குடும்பங்கள், ஊர்ல உள்ள குடும்பங்கள் என்னை அடையாளம் கண்டுச்சு. அதுல ஒண்ணு இசை குடும்பம். இதுல அப்துல் கலாம் பத்தி சொல்லியிருந்தேன். அப்துல் கலாமுக்கு வந்து அந்த வான்வெளி ஆராய்ச்சிக்கு அந்த சக்தியை மாத்தி விட்டாச்சு. இப்ப அடுத்தது வந்து நான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. நான் சொல்ல தெரியாம மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பேன். ஆனா என்ன சொல்ல வரேங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்பதான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஞாபகம் வர 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 என்னெல்லாமோ நிகழ்ச்சிகள்லாம் வந்து உள்ள பூந்துகிட்டு இருக்குது. எது, நானே மணிவண்ணன், இயக்குனர் சந்திரமௌலி, நடிகர் சந்திரமௌலி தெரியுமா? பிஸ்தா படம் இயக்குனர் சந்திரமௌலி, சினிமா நடிகர் கார்த்திக். 96ல லாஸ்ட்ல பிஸ்தா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க 3 பேரும் அங்க கோவில கிருஷ்ணாபுரம் இதுல வந்து நாங்க சந்திச்சோம். நீங்க சினிமா நடிகர் கார்த்திக் கேட்கலாம், நீங்க சொன்னது உண்மையா என்னன்னு. அப்புறம் இந்த இதுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ஊமை விழிகள் படம்
ஊமை விழிகள் படம். ஊமை விழிகள் படத்துல விட சிவராசி என்ன அப்படின்னா ஆபாவாணன். ஆபாவாணன், அப்புறம் இயக்குனர் அரவிந்தராஜ், அது போல நிறைய திரைப்பட குழு, ஸ்கூல், அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாரும் ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பாகை சந்திரசேகர் எல்லாரும் வர்றாங்க, கிருஷ்ணாவரத்துக்கு வராங்க. என்னோட அம்மு வந்துச்சு, விஜயகாந்த், என்னோட ஹஸ்பண்ட் காதல் கணவன் மன்மதன், என்னோட மன்மதனும் வந்துச்சு. அந்த நிகழ்ச்சிகள்லாம் வருது. அதாவது இவங்க எல்லாரும் நல்லா கவனிச்சு பாருங்க. ஊமை விழிகள் படத்துல எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. ஆனா சென்சார்ல கட்டாயி அங்கிருந்து டெல்லி வரைக்கும் போய் ஸ்ரீதர் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, எல்லாம் சரியா இருக்கா, எல்லாமே சரி, அப்புறம் ஏன் தடங்கள் வருது? அவங்க அதை பத்தி சொல்லும் போது கை கட்டுவாங்க. அதை கவனிச்சுக்கீங்களா? அதை மட்டும் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. 6 மாதங்கள் இழுத்தடிச்சு விஜயகாந்த் எங்கேருந்து போன போட்டு இது ஓ நாடகமா அப்படின்னு இவங்க வீட்டுல, யார் வீட்டுல, தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு போன் வருது. ஃபர்ஸ்ட் ராஜ் சார் வீட்டுக்கு வருது. ராஜ் சார் போன் பண்ற, ராஜ் சார் வீட்டுக்கு என்ன அப்படின்னு போன் வருது. இந்த மாதிரி மங்களசுந்தர் தியேட்டர் ஓனர் வந்து சொல்றாரு, ராஜு உன்ட்ட பேசணுங்கிற, நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு வந்தா, ஏன் ராஜு என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல, இது ஒரு கதை தனியா போகும். அப்பதான் புலமை பித்தன், ஆர் செல்வராஜ், அதுக்கப்புறம் பஞ்சு அருணாசலம், இன்னும் 3 பேர், மொத்தம் 6 பேர் வந்துருந்தாங்க. நான் சின்ன ஆர் செல்வராஜ் என்கிட்ட வந்து பேச சொல்லு அப்படின்னு. உனக்கு ஆரம்பத்திலே வழிகாட்டி ஆர் செல்வராஜ், பஞ்சு அருணாசலம், புலமை பித்தன், இவங்க தானே, இவங்க 3 பேரை வர சொல்லு, நான் உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வந்தாரு. என்னமா விஷயம் அப்படின்னாரு. இப்படி 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 ஆபமானு அப்படின்னு. ஐயோ இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமா அப்படி 6 மாசம். ஆமா நான் ஒவ்வொரு தரையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நானும் விஜயகாந்த் சந்திக்கும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். படம் வந்துச்சா? அதுக்கு என் வாய அடைப்பான். உனக்கு என்ன வந்திருக்கு? நீ படம் பார்க்க போறது இல்ல, நீ படம் பார்க்க போறியா? படம் பார்க்கல இல்ல, அப்புறம் அது ரிலீஸ் ஆனா ஆகட்டும், உனக்கு என்ன தியானம் பண்ணதான் வந்திருக்க, தியானம் மட்டும் பண்ண வாய அடைப்பான். சென்சார்காரங்களெல்லாம் வர வச்சு டிராமா போட்டு ஆபவானனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்து, இந்த சம்பவம் நடந்துதா இல்லையா, ஆபவானனை கூப்பிட்டு கேளுங்க. பேட்டி கொடுக்கும் போதுதான் அவங்க மறைப்பாங்க பாருங்க. அவங்க அந்த பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் ஒரு பதட்டம், ஒரு எதுவுமே இருக்காது, கூலா உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டிராமாவை நடத்தினதே நான் தான். சென்சார் கட்டிங்கே ஆகாத, கட்டானதா பேண்ட் ஆனதா பொய்ய சொல்லி பயங்காட்டி, அப்புறம் ஆர் செல்வராஜ், புலமை பித்தன், பஞ்சு அருணாசலம், இவங்க 3 பேருக்கிட்டையும் ஆபவானம் செஞ்ச தப்பா சொன்னேன். ஓ கேட்கலாம், மறுபடியும் பேட்டி எடுங்க எல்லாரையும் உட்கார வச்சு. இதெல்லாம் காமிக்குது. அப்புறம் கடைசியா நான் 96 பிசா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மணிவண்ணன், சந்திரமௌலி, நானு, அப்புறம் வேக வேகமா கார்த்திக் கார் அங்க அந்த ஓரமா காரை நிப்பாட்டிட்டு, மைன் ரோட்ல காரை நிப்பாட்டிட்டு, இந்த வயக்காட்டுல விறுவிறுன்னு விறுவிறுக்க ஓடி வர்றாரு. நான் வந்து மணிவண்ணட்டையும் மௌலிட்டையும் சொல்றேன், இவரை பார்த்தா கார்த்திக் மாதிரியே இல்ல, சும்மா இவர் கார்த்திக் மாதிரியே இல்ல அப்படின்னு. கார்த்திகே தான் அப்படிங்கிறது. ஆமா உனைய பக்கம் தான் வந்துட்டு இருக்காரு. மணிவண்ணன் என்னை வந்து எப்பவுமே வாமனாவதாரம் அப்படின்பாரு. என் ஃப்ரெண்டு பெருமரிக்கிற பையன்கிட்ட போய் கேட்பாரு, டேய் எங்கடா அந்த வாமனாவதாரம் பெரிட்டு, அவளுக்கு இன்னைக்கு ஷார்டன் கிளாஸ் உண்டு, அவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் உண்டு, அவளுக்கு இன்னைக்கு செமினார் உண்டு, என்னோட பிஎம் எல்லாம் எங்க போறேன் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவன் தான். நான் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொட்டிட்டு வருது அவன் தான். அப்போ ஏற்பாடு பண்ணி பேசும்போதுதான் நாங்க எதுக்கோ பேசணும் அப்படிங்கறத நாங்க மூலம். அவன் எனக்கு வாமனாவதாரம். அது மௌலி எனக்கு சுண்டலின்னு தெரிச்சிருக்காரு. சுண்டலி மாதிரி திருண்டா இருந்துக்கிட்டு நீ வாரத்து அப்படின்பாரு. அதுக்கப்புறம் ஆள் அமைதின்னு பேரு. ஆனா
விஸ்வரூபம் எடுப்பா பாரு, தாங்க முடியாது. அப்பதான் கார்த்திக் வேகமா ஓடிவாரு. என்ன ஐயாரிட்டு அப்படின்னா, கார்த்திக் சின்ன நடிகர் கார்த்திக் எனக்கு வச்ச பெயர் ஐயாரிட்டு. அப்படின்னா என்னது அப்படின்னு, ஐயாரிட்டுன்னு ஒரு பயிர் நெற்பயிர் உண்டா, அதான் ஐயாரிட்டு. அதே பேரை தான் எங்க ஊர்ல காசின்னு ஒரு பால்காரன், அவன் என்ன ஐயாரிட்டு 9 வருமா ஐயாரிட்டு அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்ன கட்டச்சி குட்டச்சி எதையா சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். அப்படி ஒரு நக்கல் நையாண்டி 3 எரிச்சல் இத்தானாங்க. இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணணும்னா தனியா போய் சந்திக்கணும். ஆனா சினிமா தியேட்டர் ஓனர் ஏற்பாடு அந்த இதுல ஏற்பாடுன்னு அடக்கிப்பாங்க. பல்ல காட்டினேன் பாரு, வெளியூர்காரங்கெல்லாம் ஜாக்கிரதையா பேசணும். என்னன்னா சின்னக்காரங்க நம்ம இந்த நக்கல் நையாண்டி பேசுறது, நெழுந்து பேசுறது, அதெல்லாம் நம்ம ஊர்காரங்களோட நிப்பாட்டிக்கணும். சின்னக்காரங்கெல்லாம் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மணிவண்ணன் மௌலி அப்படியே சொல்லியிருக்காங்க, அந்த வாரேன் அப்படின்ட்டு நாங்க திருட்டுத்தனமா சந்திச்சு நாங்க திருட்டுத்தனமா சந்திக்கிறதுங்கிறது கள்ளத்தரவு இல்ல, சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கோம். விழுந்து சிரிக்கலாம். அப்ப இந்த நிகழ்ச்சி எல்லாம் காட்டுது, இதெல்லாம் நான் மறந்திருந்த நிகழ்ச்சிகள். அப்பதான் நான் சொல்றேன், அவரு மணிவண்ணன் சொல்றாரு கட்டுக்கு சிரித்தாலும் காரம் போகாது அப்படின்னு இவர் சொல்றாரு. மாத்தி 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 சொல்லியிருக்காங்க. அப்புறம் சரி, இப்ப வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க பிஸ்தான் ஒரு படம் எடுக்க போறோம். அந்த படத்துல கதாநாயகி பேர் என்ன தெரியுமா? நீங்க கடைசி வரைக்கும் சொல்லாமலே இருந்து கடைசியில வந்து என்ன சொல்ல, ஏமாவா என் பேரா, உன் பேரை தானே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன அப்படிங்கிறாரு மணிவண்ணன். இப்ப என்னதான் பேரு நான் சொல்லுவா அப்படிங்கிறாரு. சொன்னா பாரு, இப்படி ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அப்பதான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், இதுதான் நம்மளுடைய கடைசி சந்திப்பு, நான் அந்த ஊரை விட்டே போறேன், காலம் வந்தாச்சு, நம்ம எல்லாரும் பிரியக்கூடிய காலம் நெருங்கியாச்சு. எனக்கு அவ்வளவு இந்த பிரேமலதா டார்ச்சர் கொடுத்தாருல, அதை பத்தி கேட்கறதுக்கு தான் மணிவண்ணனும் இவனும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு வந்தாங்க. அப்பதான் கார்த்திக் இந்த 3 பேர்ட்டி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. இது 96ல நடந்த விஷயம். பிஸ்தா படம் வர்றதுக்கு முன்னாடி, எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா, இந்த நிகழ்ச்சியெல்லாம் காட்டுது. நீங்க கார்த்திக் கேட்கலாம், கடைகளூர் அந்த ஐயாரட்டு அப்படின்னு கேட்கணும். ஐயாரட்டை போய் பார்த்து வரீங்களாமே, யார் அது அப்படின்னு கேளுங்க. வாமனாவதாரம் அப்படின்பாரு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் காட்டுது. ஓகே, இப்படி எதையோ நினைக்க போய் ஏதோ. அப்புறம் அந்த ஊமை விழிகள் படத்தினுடைய அந்த 6 மாசம் இழுத்தெடுத்ததுக்கு உண்டான உண்மையான காரணத்தை டைரக்டர் ரவீந்திரராஜ் அந்த படத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேளுங்கப்பா. இந்த 6 மாச கதை நீ சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த பேண்டுங்கிற வார்த்தைய அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அந்த சென்சார்காரங்களை கூப்பிட்டு இருந்தேன். வந்திருந்தேன், என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஊமை வீடு படத்துக்கு படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி பண்ணது. ஏன் மேடம், ஏமா அப்படின்னு, ஏமா அப்படின்னு சில விஷயங்கள் ஆபவானனுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. சரி, சென்சாரே இல்லாத அப்ப கேட்டாங்க, ஏதாச்சும் ஒரு 5 காட்சிகளை சும்மா சென்சார் பண்ணி விடு, பயங்காட்டி விடாங்க அப்படின்னு இழுத்தடிக்கணும். அப்புறம் ஸ்ரீதர்ட்ட போகுது, எல்லாமே சரியா இருக்கு. ஆமா, எல்லாம் சரியா இருக்கு. ஆரம்பத்துல வெண்ணிலா காமிச்சிருப்பாங்க, அப்புறம் அடிக்கடி கை கட்டுற சீனு, அப்புறம் நான் எப்போது நிப்பேன் எந்த மாதிரி சந்திக்கும் போது எப்படி அப்படி பேசி முடிச்சுட்டு இப்படி போவேன்ல, அதெல்லாம் அந்த நடை. அது விஜயகாந்த் எனக்கு ஸ்வெட்டர் வாங்கி கொடுப்பாங்க, நாங்கள் காஷ்மீருக்குலாம் போகணும் அப்படின்னு எனக்கு ஸ்வெட்டர் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஸ்வெட்டர்ல இந்த 2 பக்கமும் கீழே பை இருக்கும், அந்த பைக்கில் எப்போதும் கை வச்சுக்கிட்டே தான் அப்படியே பேசிக்கிட்டே வருவேன். அந்த காட்சி, அந்த இது நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னா அந்த காட்சி தான். சரி, பாடல்கள்ல அவளோட பெயர்லாம் வருதா? வருது. அவளோட பேரு சுமதி, சாந்தி, தேவி, இதெல்லாம் வருதா? எல்லாம் வச்சா சரி, எல்லாமே சரியா. அப்புறம் அப்புறம் தான் கடைசியில டெல்லி போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, டெல்லியில அந்த பெரிய அந்த உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு. திருப்பி எனக்கு போன் வருது, இந்த மாதிரி டிராமா பண்ண சொன்னது, உங்க படம் நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு, அவதாரி பாட்டி. இந்த சம்பவம் நடந்து உண்மையா இல்லையான்னு நீங்க பேட்டி எடுக்கிறவங்க யூடியூபர்ஸ் மறுபடியும் எல்லாரையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு இந்த ஊமை விழிகள் டிராமா என்ன விஷயம், அது மாதிரி விஜயகாந்த் வந்து ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது ஊமை விழிகள் அது 6 மாசம் கழிச்சு தடை வந்ததுன்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த நிப்பாட்டிட்டு டக்குன்னு மறப்பான். கூப்பிட்டு கேளுங்க உண்மையான ரீசன் என்னன்னு.
நான் தான் அதை நிப்பாட்டி வச்சிருந்தேன். விஜயகாந்த் அங்கே போனேன், டெல்லிக்கு போனா அங்க என்ன சொல்றாங்க, நீ தான் சொன்ன, எதுக்கு இந்த மாதிரி பண்ண? 6 மாசம் போராடிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கூத்து பண்ணிட்டு இருக்க? 6 மாசம் ஆயிடுச்சா? இப்ப 10 நாள் தானே ஆச்சு. நீ எந்த உலகத்துல இருக்க? நீ இந்த 6 மாசத்துல நான் உன்னை 60 தடவை வந்து சந்திச்சுட்டு போயிட்டேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நீ அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்த ஊமை வழிகள் படம் ரிலீஸ் ஆச்சா என்னாச்சு? படத்தையே காணுங்க. உனக்கு எவ்வளவு நக்கல் சேட்டை இருக்கு உனக்கு. சித்ரா பௌர்ணமிக்கு காசிக்கு போயிருந்தோம். காசில மடியில உட்கார்ந்துகிட்டே அவனுக்கு திரும்பி பார்த்துட்டு ஊமை வழிகள் படம் என்னாச்சு? அதுக்கு தாங்க நீ தியானம் பண்ணது இருக்க. நான் ஏன் படம் வெளியில வருது வரல உனக்கு என்ன அவசியம்? வேலையை பாரு, நீ படம் பார்க்க போறியா? அப்பதான் விஜயகாந்த் கேக்குறேன், இதுக்குதான் நீ திரும்ப திரும்ப கேட்டியா ஊமை வழிகள் என்னாச்சு, ஊமை வழிகள் என்னாச்சு? வார அடுத்த தடவை சந்திப்பெல்லாம் உனக்கு இருக்கே அப்படி. செல்வராஜை கூப்பிட்டு செல்வராஜ் இவங்களாம் கூப்பிட்டு நான் என்ன காரணங்கிறத நான் சொல்றேன். ஏம்மா எடுத்து விடுமா, அந்த படத்தை போட விடுமா அப்படி. அங்க இருந்து உத்தரவாட்டம் நாங்க ஓகே சொல்லுவோம். அப்புறம் கிடைச்சிருச்சு சுதந்திரம். அன்னைக்கு சுதந்திரம் அடைந்தோம் ஊமை வழிகள் அப்படின்னு. உண்மையான காரணம் இந்த பாரதி, வெண்ணிலா, அம்மா பிரேமலதா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னைய நானா பசுந்தோல் போர்த்திய புலி மறைமுகமா என்னை குத்தி காமிச்சிட்டு இருக்கிற நக்கலே? எப்படி எப்படி விக்டிமே வந்து சொல்லிட்டு போறாங்களா எங்களுக்கு இந்த மாதிரி? விக்டிம்னா என்ன, கல்பிரிட்னா என்ன கூட தெரியல. நிக்கி இங்கிலீஷ் லிட்டரேச்சர், இது இங்கிலீஷ் லிட்டரேச்சர் என்ன லட்சணங்கிறதெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. அடுத்த வேற இதுல கிழிப்போம். இப்ப வேண்டாம், என்ன கிழிச்சு தங்க வரும். இதை பத்தி பேசினாலே மேல இடத்துல இருந்து வேண்டாம், அவளை பத்தி ஏன் பேசுறீங்க, உங்களோட இதை மட்டும் நீங்க சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. சரியா? அடி இன்ஸ்பெக்டர் சொன்னேன்னு வையேன். அன்ற நடந்த 26/12/1993 சொன்னேன்னு வையேன், உலகமே உன்னை காரி துப்பும். அடுத்த பதிவு. இப்போதைக்கு என்னுடைய நினைவுகளை பகிர்ந்துக்குவோம். ஊமை வழிகள் படம் உண்மையான ரகசியத்தை மீடியாக்கள் திருப்பி அந்த ஆரோக்கிய ராஜா, அரவிந்த் ராஜா கூப்பிட்டு உட்கார வச்சு கேளுங்க, திருப்பி உட்கார வச்சு கேளுங்க, உண்மையை சொல்லு. முக்கியமா அந்த லியாக்கத் அலிகான் இருக்காருல்ல, லியாக்கத் அலிகான், அந்த ஆளு சென்னைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி மீடியாக்காரங்களை பார்த்தா ஒரே ஓட்டம். இதை பத்தி கேட்டுருவாங்க. அந்த ஆளுக்கு உட்கார வெட்டிடுங்க. யார் இந்த பாரதி? இந்த பாரதிங்கிற பொண்ணு யாருன்னு லியாக்கத் அலிகான் நோடு. முட்டாள் முட்டாள். முக்கியமா உங்களுக்கு தான் இந்த பதிவு. சரியா? லியாக்கத் அலிகானை கூப்பிட்டு உட்காந்து கேட்கணும். உட்காருங்க. சரி, இப்போ குன்னக்குடி வைத்தியநாதன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்து என்னோட அப்படிங்கும்போது, என்னை வளர்த்தாருல, என்னை வளர்க்குறாருல, என்னை வந்து சாக்கடையில வந்து எங்க அக்கா தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டா. சின்ன குழந்தை, ஒரு 2.5 வயசு குழந்தை. நான் நடக்க ஆரம்பிக்கிற குழந்தை. அந்த குழந்தை எங்க அக்கா கரகரன்னு இழுத்துட்டு வந்து பச்சேரியில, கிழக்க கிருஷ்ணாவரம் பச்சேரியில அந்த இதுல கொண்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. அக்கா, நீங்க நீ ஒரு தலித், நீ ஒரு கீழ்ஜாதி, நீங்களாம் அக்கறாரத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு ராத்திரி ஒரு 9. பழைய காலங்களில் ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது, அங்கங்க ஒன்னொன்னு இருக்கும், அவ்வளவுதான். தள்ளி விட்டுட்டு போயிட்டா. அப்பதான் சைக்கிள்ல வந்த என்னை வளர்த்தாருல சண்முகம், அவரை என்ன, ஐயோ யாரோ ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை, அவருக்கு அப்ப குழந்தை கிடையாது, குழந்தைய பிறக்கல. அப்ப குழந்தைக்காக ரொம்ப ஏங்கின வயசு. அப்ப அவங்க நான் கிடைச்சிட்டேன் அப்படின்னோடனே அவரோட மச்சனை நான் தான் காப்பாத்திருக்கேன். என்னை அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போறதுனால என்ன இந்த ஊர் எதுவும் தெரியாத இருக்கட்டும். திருமங்கலத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நான் எந்த ஊர்ல இருந்து வரேங்கிறது தெரியாது. கிருஷ்ணாவரத்துல இருக்கிறவங்களுக்கு நான் எங்க போயிட்டு வரேன், இப்படி இந்த குரூப்புக்கும் அந்த குரூப், ஆனா 2 ஒரே குரூப் தான், ஒரே லிங்க்ல தான். இவங்க சொல்லுவாங்க எங்க கிட்ட ஒரு குழந்தை இருக்குன்னு, இந்த பக்கம் உள்ளவங்க சொல்லுவாங்க அழகர்சாமி நாயுடு, ஆர் செல்வராஜ், இவங்க எல்லாம் ஒரு குரூப் சொல்லும் திருமங்கலத்துல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு. இந்த பக்கம் கிருஷ்ணாவரத்துல உள்ள ஒரு குரூப் சொல்லும் கிருஷ்ணாவரத்துல ஒரு குழந்தை இருக்கு, இந்த மாதிரி. ஆனா 2 பேரும் சொல்லக்கூடிய ஒரே குழந்தை நான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரேன். கடைசியில இன்ஸ்பெக்டர் தான் கண்டுபிடிச்சாரு யார் இந்த குழந்தைன்னு. பின்னாடி இன்ஃபார்மர்ஸை வச்சு பஸ்ல
நாங்க எங்க பின்னாடியே ஏற சொல்லி எங்க இறங்குறோம், எங்க போறோம் வரோம் எல்லாங்கிறதுல கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் மதுரை திருமங்கலம் போலீஸ்ல சொல்லி எனக்கு பாதுகாப்பு போட சொன்னாங்க. இந்த குழந்தைய கண்காணிச்சுட்டே இருங்க, ஏதாவது பிரச்சனைனா அந்த குழந்தைகிட்ட போய் கேளுங்க, எந்த கேஸ் என்ன எதுனாலும் இந்த குழந்தைகிட்ட கேளுங்க, இந்த குழந்தை கண்டுபிடிக்கணும் கேட்டு பார்க்கலாம். அப்ப தள்ளி விட்டுட்டு போகும்போது எங்க அக்கா என்ன செஞ்சுட்டா, பாத்துக்கிட்டே இருந்திருக்கிறா, இந்த நபர் என்னை தூக்கிட்டு போறாரு, வீட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போய் ஐயோ குழந்தை அப்படின்னு என்னை காப்பாத்துறாரு. மேலெல்லாம் சாக்கடை கிரீமா இருந்துச்சு. என்னை ஒருத்த பம்பாய் சாக்கடைன்னாங்க. அப்பதான் நமக்கும் சாக்கடைக்கு சம்பந்தம் உண்டு. அதனால தான் நான் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்தேன். அப்போ சாக்கடை, நான் சாக்கடை அது மாதிரி என்னுடைய கல்யாணத்துல 2 குடும்பத்திலயுமே என்னை கல்யாணத்துல வந்து குத்தி குத்தி கண்ட சாக்கடை எல்லாம் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கான் அண்ணன்னு சொல்லிட்டு நாத்தனார் சாரதாவும் குத்தி குத்தி காமிச்சா, ரமாவும் குத்தி குத்தி காமிச்சா. இந்த ஃபேமிலியில என் மச்சனை 2 தடவை திரும்ப நடந்துச்சு. இவங்களும் என்னை சும்மா எப்ப பார்த்தாலே கண்ட சாக்கடை சாக்கடை சாக்கடைனே சொல்லுவாங்க. ஒரு தடவை என் மச்சனை என்ன சொல்லும்போது சாக்கடையில தாண்டா உனக்கு சாவு அப்படின்னு கரெக்டா 3வது நாள் மாடி 5ஆம் மாடியில இருந்து சாக்கடையில வந்து செத்து போனாங்க. ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சாபம் மட்டும் கொடுக்காதமா நீ சொன்னா பழிச்சிடும் அப்படின்னு. என்னோட மச்சனை சாக்கடை இருந்தா செத்து போனா. அதுக்கப்புறம் வேண்டாம் யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்பதான் அந்த திருச்சிக்காரரு என்னை சொல்லும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நம்ம டக்குன்னு வாயிட்டு சமைச்சிருக்காரு. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் நிறைய குடும்பங்களை வாழ வச்சிருக்கிறார் அந்த நபரு. அதனால நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து விடணும், நம்ம சாபம் விட்டுறக்கூடாது. நான் பொறுத்து போனேன். அப்போ சாக்கடை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிட்டு இவ பாத்துக்கிட்டே இருந்திருக்கிறா. அவரை அப்படியே நடமாட விடாம முடக்கிட்டா. அப்புறம் அவரை தேடி தேடி வந்து பார்த்தா இவர் கால் கையெல்லாம் அசைக்க முடியாம பேரலிசிஸ் மாதிரி வந்துருச்சு அவருக்கு. அப்பதான் அவரை சரி பண்ணி அவரை எந்திரிச்சு நடக்க வச்சு நம்மளை விட மாத்தி எடுக்க வச்சு நடக்க வச்சுட்டு பாடல் பாடி பாட்டு பாடி இது பண்றேன். அதுக்கு எந்த பாட்டை பாடுறேன் அப்படின்னா, இது திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் மடல புத்தக புத்தக புத்தகன்னு பாடி அந்த பாட்டு இந்த பாடி சில பாடல்கள்லாம் பாடி கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி வச்சுட்டேன். எடுத்தாச்சு. எடுத்து உட்கார வச்சு அவரை நடப்பாட வச்சுட்டேன். அப்பதான் நான் சொல்றேன், நாம வந்து எப்ப நம்ம சந்திச்சாலும் ஒருவரை சந்திக்கும் போது விடைபெறும் பொழுது நான் உனக்கு முத்தமிடுவேன், நீ எனக்கு முத்தமிடணும். அந்த பிஞ்சு பருவத்துல நான் சொல்லியிருந்தேன். நம்ம சந்திச்சுட்டு விடைபெறும் பொழுது, ஏன்னா எனக்கு மறதி இருக்கிறதுனால அந்த முத்தங்கள் தான் நம்மளை வந்து அடையாளப்படுத்தணும். இது நான் கடைசி வரைக்கும் நான் சடங்காயாச்சு. சடங்கானதுக்கு அப்புறமும் நான் கடைசியில அவர் செத்து போன நாடகம் விடுறாரு. இந்த நேரம் அதுக்கு 3-4 நாளைக்கு முன்னாடி என்னை சந்திக்கிறாரு. எப்ப நாங்க சந்திச்சாலும் விடைபெறும் பொழுது, நான் ஸ்கூல்ல டீச்சர் வேலை பார்த்தாலும் சரி எது பண்ணாலும் சரி, என்னை சந்திக்கும் பொழுது நாங்க விடைபெறும் பொழுது அவர் எப்படியும் பாரு, நான் அவருக்கு முத்தம் கொடுப்பேன், அவர் எனக்கு முத்தம் கொடுப்பார். இங்க ஜாதி என்பதே கிடையாது, அன்பு பாசம். அன்புக்கு ஏது ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. இதத்தான் என் தம்பி அந்த வேத மந்திரத்தை படிச்சுட்டு வந்திருக்கானே, என்ன எவ்வளவு அசிங்கமா பேசினா, ஆபாசமா பேசினா, புண்படுத்தி என்ன அப்படியே சித்திரலமான ஒரு வார்த்தைகளாலே கொன்னுருவான். என் தம்பி கோபாலகிருஷ்ணன் எல்லாம் வார்த்தைகளை கொன்னுருவான், சித்திருவோம் அப்படியே. சரி, அப்ப நான் என்ன பண்ணேன், இதை வந்து நோயை குணப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்கு, அதை நம்ம யாருக்காவது மாத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த நமக்கு நாமே கண்டுபிடித்தாலும் யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லையா. அந்த மச்சினன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இத இன்ஸ்பெக்டர் போய் சொல்றாரு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்புறம் இன்னும் 2 பேர்ட்ட சொல்றாரு, ஆமா அந்த குழந்தை கிட்ட அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா அப்ப எனக்கு குரு யாரு, இவங்கதான். என்னை வளர்த்தவர் தான் இந்த விஷயத்துக்கு குருவாகிறார். தானாக வந்தாலும் இது நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற வரவழைக்கிறதுக்கு காரணம் இவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. செய்வினை வச்சது இந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டா அப்படிங்க எங்க அக்கா. பில்லி சூனியம் அப்பவே வைப்பாங்க, சூனியம். அதனாலதான் எங்க வீட்டுக்கு யாரையும் வராதிங்கன்னு நான் சொல்லப்பாங்க. எங்க வீட்டுல நான் மட்டும் தனி பிறவி. ஆனாலும் இந்த சனாதன தர்மம் என்ன சொல்லும், 1000 இருந்தாலும் அப்பா அப்பா இல்லை நேடுமே, அம்மா இல்லை நேடுமே, அண்ணன் தம்பி இல்லை நேடுமே, நீர் அடிச்சு நேரி விலகுமாமா, தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரி, இப்படிலாம் சொல்லி சொல்லி நரகத்துல என்ன புடிச்சு தள்ளும். இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். அதனாலதான் நான் அவங்களை வெறுக்கிறேன். நான் இந்த குழந்தை வேதனைப்படுறதை சித்திரவதை அனுபவிக்க அதுலயும் கிடையாது. உன் விதி அனுபவிக்கணும், நீ அங்கதான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். ஏன்னா வெறுக்கிறதுக்கு காரணம் அது. நீ விடுதலை எல்லாம் கூடாது, அங்கதான் இருக்கணும். சட்டமும் என்ன சொல்லுது, பெற்றவங்களை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம்னா சட்டப்படி அது குற்றம், வளர்த்தவங்களை போய் தாக்கும். அதனால நம்ம அங்கதான் இருக்கணும். சித்திரவதை அனுபவிச்சேன் அந்த வீட்டுல, ஆனா வெளியில வந்தாச்சுன்னா நிம்மதியா இருப்பேன் நான். அப்ப இந்த விஷயத்தை யாருக்கு மாத்த அப்படின்னு சொல்லி நாங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது, அப்ப சின்ன குழந்தை
அப்ப இன்ஸ்பெக்டர் உனக்குள்ள இந்த பிணமெரிக்கல் இந்த விஷயத்தை யாருக்கா மாத்தி விடு, உனக்குள்ள ஒரு விஷயத்த நீ யாருக்கா மாத்தி விடணும் அப்படிங்கும்போதுதான் அந்த படம் யாரு இது பண்ணா, இசையமைச்சது யாரு அப்படிங்கறத யோசிக்கும் போதுதான் குன்னக்குடி வைத்தியநாதன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப யார் இந்த குன்னக்குடி வைத்தியநாதன் எங்க போய் நம்ம தேடுறது, அவர் எங்க இருக்கிற, நம்ம இவங்க எல்லாரும் அப்படியே விட்டாங்க. சமயம் ஒன்று இருந்தால் நியாயம் ஒண்ணு இருந்தா, விதின்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பாக அவருக்கே அது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசி முடிச்சு அப்படியே விட்டோம். அப்புறம் இந்த இசை குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து தியாகராஜ ஆராதனைக்கு என்னை கூட்டு போறாங்க. தியாகராஜ ஆராதனை மட்டும் இல்லை, திருச்சியில இந்த மாதிரி இதெல்லாம் சீனிவாச சர்மா, அப்புறம் கோமாக்கா, ஷியாமலாக்கா, இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய வித்வான்களுடைய மகாராஜபுரம் சந்தானம், இவங்க குன்னக்குடி வைத்தியநாதன், இவங்களோட கச்சேரிகள்லாம் எங்கேயாவது நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட், இவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க, இவங்களும் அங்கே போயிடுவாங்க. போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிடுவாங்க, வா வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போகும்போது அங்கே அன்னைக்கு வந்து கோவில் திருவிழா நடக்குது திருச்செந்தூர்ல. இந்த விஷயம் இந்த சம்பவம் வந்து திருச்செந்தூர்ல நடந்துட்டு இருக்கு. கோவில வந்து மண்டபம் மாதிரி ஒண்ணு போட்டு, பந்தல் மாதிரி ஒண்ணு போட்டு அதுல கச்சேரி நடந்துட்டு இருக்குது. திருச்செந்தூர்ல ஏதோ ஒரு அந்த சூரசம்ஹாரமா ஏதோ நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த இடத்துல கச்சேரி நடக்குது. வேத்து 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 விடுது. யாருக்கு? குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு மட்டும்தான் நிறைய வேர்க்குது. மற்றவங்களுக்கு எல்லாம் வேர்க்குது, ஆனா இவருக்கு மட்டும் ரொம்ப வேர்க்குது. யாருக்கு? குன்னக்குடி வைத்தியநாதன் மட்டும். இப்ப எல்லார் கையிலயும் அந்த இலவசமா பழைய காலங்களெல்லாம் அந்த விசிறி கொடுப்பாங்க, ஓலை விசிறி, தென்னை ஓலை விசிறி, காஞ்சு போன ஏழை இருக்குல்ல, அதுல விசிறி இருக்குல்லையா, அந்த விசிறி செஞ்சு இலவசமா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்ப சின்ன குழந்தை நான் எந்திரிச்சு மெதுவா நடந்து போய் அந்த விசிறியை எடுத்து தாத்தா கிளம்ப விசிறியை வாங்கி அந்த மேலே ஏறி என்னை ஏற்றி விட அப்படிங்கிற என்னை தூக்கி பாத்துறாங்க. கத்திட்டு குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு மட்டும் இப்படி விசிறி விடுறாங்க. அப்படி விசிறி விடுறாங்க. அவர் இப்படி பாக்குறாரு, யாருதான் குழந்தை வீசி விட்டுக்கிட்டு இருக்கிற. வீசி விட்டுட்டோன்னே அவர் உடனே பாதியிலே வயலின் அப்படி நிப்பாட்டிட்டு என்னோட 2 கண்ணங்களையும் இப்படி பிடிச்சு இப்படி முத்தம் கொடுத்தாரு. அந்த குன்னக்குடி வைத்தியநாதன் அப்படி முத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் அப்படி வாசிக்க அவருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கச்சேரியில முடிஞ்சாச்சு, இது பண்ணாச்சு. என்னைய தூக்கி இப்படி இறக்குறாங்க, உட்காடுறாங்க. ஓடி வந்து என்னை அப்படி தூக்கி இப்படி தோல் இப்படி வச்சுக்கிறாரு, இப்படி தூக்கிக்கிறாரு. யாருமா நீ அப்படின்னு. யார் நீ? இந்த குழந்தைய நான் தொடும்போது மேலெல்லாம் புல்ல அரிச்சுது அப்படின்ட்டு குன்னக்குடி வைத்தியநாதன் சொல்றாரு. அப்படி பாக்குறேன். பார்த்துட்டு அந்த கூட்டத்துல ஒரு மனம், ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தை வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு குழந்தை. அந்த குழந்தைய வச்சுட்டு என் குழந்தைக்கு இந்த மாதிரி மூளை சரியில்லாம இருக்கே, புத்தி தெளிவு இல்லாம இருக்கே அப்படின்னு அந்த குழந்தையனுடைய பாட்டி தன்னுடைய பையனுடைய குழந்தை கூட்டிட்டு சுவாமிகிட்ட முருகன்ட்ட பிரார்த்திச்சுட்டு இருக்காங்க. குன்னக்குடி வைத்தியநாதனை கூட்டிட்டு போய் அந்த பையனை நீங்க வாசி அப்படிங்கிற, இப்ப வாசி அப்படின்னு, சாமஜவரகமனா வாசி அப்படின்னு, சாமஜவரகமனா வாசிக்கிறாரு. அந்த குழந்தை கிட்ட வாசி அப்படிங்கிறது. அதை வாசிக்க அந்த குழந்தையுடைய கவனம் இங்க ஈர்க்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு வாசி அப்படின்னு, பிரபோ கணபதி வாசி அப்படின்னு, பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதே கணபதே கணபதே. அதை வாசிக்கிறாரு. வாசிக்க அப்புறம் குன்னக்குடி வைத்தியனோட அந்த கையை அப்படி பிடிச்சு அந்த குழந்தை தலையில அப்படி கை வைக்கிறேன். வச்ச உடனே நீ அந்த பாட்டை பாட சொல்லி கொடு அப்படிங்கிற, பிரபோ கணபதி பாட, நீ பாட அந்த பாடும் அப்படின்னு குன்னக்குடி வைத்தியநாதன் நான் சொல்றேன், நீ பாடு அப்படிங்கிற. அந்த குழந்தை மடலையில பாட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தைக்கு நல்லா தெளிய ஆரம்பிச்சிருச்சு. அதை அவர் கண்ட உடனே எனக்கு இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னே சீனிவாச சர்மா சொல்றாரு, ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி இது பண்ணி விட்டா, இது மூளை சரியில்லாத குழந்தைய, இந்த புத்தி கான்சன்ட்ரேஷன் இல்ல அந்த குழந்தைக்கு வந்து கவனம் இல்லாத ஒரு குழந்தைய, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அவர் எங்க பேட்டியில கொடுத்திருப்பாரு, நிச்சயமாக சொல்லியிருந்திருக்கணும். இதுதான் அவருடைய ஆரம்பம்.
குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு வாழ்க்கையில நடந்த சம்பவத்தின் அர்த்தம். ஏன்னா இந்த சம்பவத்தை வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னை தேடி வந்துருவாங்க இல்லையா, என்னை தேடி வந்துருவாங்க. அப்புறம் நான் பிரபலம் ஆயிடக்கூடாது, அப்புறம் எனக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கறதுனால இவர் வேற யார் பேரா சொல்லியிருந்தாரா இல்ல நிகழ்ச்சியை மறைச்சிட்டாரா தெரியல இருக்கு. இதுதான் அவருடைய குன்னக்குடி வைத்தியநாதனுடைய ஆரம்பம். அதற்கப்புறம் இப்ப எல்லாருக்குமே இந்த பாட்டு தான் போடணுமா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அது முடிஞ்சது, பண்ணியாச்சு. இவர் என்ன பண்றாரு, நாங்களும் ஊருக்கு வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. மறுபடியும் நான் எங்க போயிட்டேன், திருமங்கலத்துக்கு போயாச்சு, தாத்தா வீட்டுக்கு. தாத்தா வீடு அப்போ இவர் நேரம் என்ன பண்ணிருக்காரு, குன்னக்குடி வைத்தியநாதன் வந்து ஒரு இதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும். முதல்ல பண்ணது வந்து ஒரு 5-6 வயசு குழந்தைக்கு தான் சரி பண்ணிருக்கு. அப்ப இந்த குழந்தை எப்படி சரி பண்ணது அப்படிங்கறதுக்காக அந்த குழந்தைய கார்ல கூட்டிட்டு குன்னக்குடி வைத்தியநாதன் வந்து நேர கிருஷ்ணாபுரமே வந்துட்டாரு. கிருஷ்ணாபுரம் வந்து பார்த்தாங்க, நான் இங்க இல்ல, சீனிவாச மத்த பேசுறாரு. பேசும்போது இவர் சொல்றாரு, அந்த குழந்தை எங்க இருந்து வருதுன்னு எங்களுக்கே தெரியாது, எங்க இருந்து வருது என்ன எதுன்னு அந்த குழந்தை வரும், நாங்க கூட்டிட்டு போவோம், கொண்டு வந்து விடுவோம், அவ்வளவுதான். அந்த குழந்தைய பத்தி எங்களுக்கும் தெரியாது. ஆனா ஒரே ஒரு அந்த கிழக்க இதுல இருந்து வர ஒரு நபர் வந்து இந்த குழந்தைய பத்தி விசாரிச்சாரு. அந்த நபர் வந்து சினிமா தியேட்டர்ல வேலை பார்க்கறாரு, துப்புரவு பணியாளரா இருக்காரு. நீங்க சினிமா தியேட்டர்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க உங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது இவங்க கேட்கறாங்க, இங்க வந்து கேட்கறாங்க. கேட்கும்போது இவர் வந்து என்ன சொல்றாரு, அப்போ எங்களுக்குமே தெரியல அந்த குழந்தை எங்க இருந்து வருது என்னங்கிறது, வரும் அப்பப்போ அது வரும், நான் அதை என் குழந்தைய நான் தத்தெடுத்துட்டு இருக்கேன், அந்த குழந்தை கற்பகம்னு பேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. இப்படியே இருக்கும்போதுதான் அப்ப நான் தாத்தாக்கு தண்ணீரின் மூலமாக இது பண்ணக்கூடிய அந்த இதை நான் வந்து வச்சிருந்தேன். தாத்தா என்ன பண்றாரு, தண்ணீரின் மூலமாக எனக்கு தகவல் அனுப்புறாரு. இதுதான் சுந்தரகோணாரோட பையன் கல்யாணியோட அம்மா அப்பாட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு 2 குழந்தைய கூட்டிட்டு போகும்போதும் இனி வர வச்சது இதே மாதிரிதான். அப்ப என்ன பண்றது, குன்னக்குடி வைத்தியநாதன் வந்து அங்கேயே தங்க சொல்லிட்டாங்க, அந்த குழந்தை எப்படியா வரவழைக்கிறாரு. வந்துட்டு எங்க பாட்டிட்ட ஆடம் பிடிச்சு பிடிவாதம் பிடிச்சு நான் வந்துட்டேன். அப்பதான் வந்து எங்க இருந்து வருது என்ன எனக்கு சொல்ல தெரியல. எங்க பாட்டி என்ன கூட்டிட்டு வராங்க. எங்க பாட்டி இந்த குழந்தை அம்மாவை தேடுறது போல இருக்கு. எங்க பாட்டி உடனே கூட்டிட்டு வந்தோடனே எங்க பாட்டி நேர வீட்டுக்கு போவோம், நான் உடனே தாத்தா வீட்டுக்கு போயிருவேன். எங்க பாட்டி தாத்தாவுக்கெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத ஆர் செல்வராஜ், புலமை பித்தன், பஞ்சுவர்ணாசலம் இந்த பக்கம் குரூப் இருக்கு, இந்த உள்ள குரூப் விஜயகாந்த், அழகர்சாமி நாயுடு, இவங்க யாருக்குமே என்னோட ஊரு இதுதாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இவங்க யாருக்குமே என்னோட ஊர் இதுதாங்கிறது தெரியாது. இந்த பக்கம் இப்ப ராஜுலாம் வந்து என்ன பண்ணுவான், என்னை தேடி வருவான், எங்க என்னோட வீட்டுக்கே தேடி வருவான், நான் தூங்கிட்டு இருப்பேன். இது அடுத்த ஸ்டோரியில போகும். அப்ப நான் வரேன் பாட்டிட்ட, எங்க பாட்டிக்கு தெரிஞ்சு வச்சு இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, எல்லாரும் தேடி வராங்க. அப்ப நான் ஊருக்கு போகணும்னு அடம் பிடிக்கும் போது எங்க பாட்டி சரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருச்சு. கூட்டிட்டு நேரம் தாத்தா நீ என்ன தேடிங்கயா, ஆமா அன்னைக்கு நீ அந்த ஒரு குழந்தைக்கு நீ சரி பண்ண இல்லையா, அவன் பேர் குன்னக்குடி வைத்தியநாதன், அவர் வந்திருக்கிறாரா, ஆமா. அப்ப தென்காசியில ஏதோ ஒரு லாட்ஜில் எங்கேயோ தங்கி இருக்கிறேன்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. போன போடுறாரு, வராரு. வந்த உடனே இந்த மாதிரி விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த குழந்தை திருப்பி போகும்போது இந்த குழந்தை எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது. உடனே போலீஸ் அலர்ட் ஆயிடுச்சு, கடலூர் போலீஸ் அலர்ட் ஆயிடுச்சு. சரி இவ்வளவு நம்ம இது குழந்தை இதுக்கு கேட்டா வாயிலிருந்தெல்லாம் உளறிட்டு இருக்கு, சொல்ல மாட்டேங்குது. பச்சை கலர்ல ஒரு பஸ் வருமா, அந்த பஸ்ல ஏறிக்கணுமா, நிறைய பஸ் வரும், அந்த பஸ்ல எல்லாம் ஏறப்படாது, பச்சை கலர்ல ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் ஆனந்த டாக்கீஸ்ல இறக்கு சொல்லணும், ஆனந்த டாக்கீஸ்ல இறங்கிடணும். இறங்கிட்டு அப்புறம் அப்படி கொஞ்சம் தூரம் நடந்துட்டு இப்படி போனோம்னா அந்த குதிரை வண்டியா நிறைய இருக்கும், குதிரை வண்டியா நிறைய இருக்குமா, அந்த குதிரை வண்டி வழியா உள்ள போனோம்னா வந்துடும் அங்க மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிருக்கேன். இதுதான் நீ கேட்டு வரேன் கேட்டா இதுதான் நான் பதில் சொல்றேன். இப்படி எல்லாம் சொன்னா யாருக்கு புரியும்? அதுதான் போலீஸ் அலர்ட் ஆயிடுச்சு. இங்க போகும்போது எங்க பாட்டி கூட நான் போகும்போது பார்த்தா ஏத்தி அனுப்பினோடனே இந்த இடம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கும் போது குன்னக்குடி வைத்தியநாதன் வந்து தஞ்சாவூர்ல இருந்து அவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஃபேமிலி 14 வயசு பையனுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, ஏதோ புத்தி இல்லாம அந்த இருக்கு, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அடிக்கிறது இது பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது இங்க என்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகிட்ட கேட்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட்டிட்டு வராங்க. வீடெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுல, அப்போ குழந்தை வீட்டெல்லாம் போய் பார்க்க கூடாது, இல்லை குடியேறோடு காரை நிறுத்தணும், இல்லை ஸ்கூல் விட்டு வரும்போது இது பண்ணணும். அப்போ என்னை வந்து பழைய காலங்களெல்லாம் வந்து அங்கன்வாடின்னு சொல்லி அனுப்புவாங்க இல்லையா, பால்வாடி, என்னை எங்கள் தாத்தா பால்வாடியில் கொண்டு சேர்த்து விட்டாங்க.
அதனால பால்வாடி விட்டு வரும்போது நானே தனியா வந்துக்கிறேன் அப்படிங்கும்போது பால்வாடியில நான் என்னை போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு அந்த ஆலமரம் இருக்கு, அரச மரமா ஆலமரமா, ஆமா ஆலமரம், அந்த திண்ணையில உட்கார வச்சுட்டு அங்கே கார் வந்தாச்சு. என்னை கூப்பிட்டு பாரு இவரை கொஞ்சம் பாரு அப்படின்னு அந்த பையனை காட்டுறாங்க. அவன் அம்மா உட்காந்துருக்குறாங்க. அப்பா வந்து டிரைவர், நல்ல பெரிய பணக்காரர். அப்பா வந்து டிரைவரு. குன்னக்குடி வைத்தியநாதன் முன் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அம்மா இந்த பக்கம் பாட்டி, அவரோட பாட்டியோ யாரோ உட்காந்துருக்குறாங்க. இந்த பையனா அப்படிங்கிற அந்த பையனை இப்படி பார்த்துட்டு இந்த பையனோட ஓவர் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அப்பதான் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு நம்மளெல்லாம் மீறி ஒரு சக்தி இருக்கு. சில விஷயங்களை தான் நம்ம வந்து பண்ண முடியும், சில விஷயங்களை நம்ம பண்ண முடிந்தாலும் பண்ணக்கூடாது. சில விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்த பாவத்தை பண்றவன் என்ன பண்றான், டேய் இந்த பாவத்தை பண்ணாதரா, இது தப்புடா, அப்படித்தான் பண்ணுவேன், உனக்கு என்ன வேணும், நான் அப்படித்தான் பண்ணுவேன். அதை நம்மளை மீறி 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 பாவத்தை பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அவனுக்கு வந்து தப்பிக்கவே முடியாது. தண்டனையிலிருந்து அவனை யார் காப்பாத்தினாலும் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த தப்ப பண்ணாதேன்னு உனக்கு தடுக்கும் போதெல்லாம் நீ வந்து கேட்காம நீ போன, அப்ப தண்டனை நிச்சயம் உண்டு. அதுக்கப்புறம் நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் தப்பு பண்ணிட்டேனே, மன்னிப்பு கிடையாது. தப்பு செஞ்ச வரைக்கும் உனக்கு வந்து என்னது, நீ மன்னிப்பு கேட்டாலும் அடுத்த அந்த தவறை மீண்டும் பண்ணாமல் இருந்தாயானால் அந்த மன்னிப்பு உனக்கு தொடரும். ஆனா நீ மன்னிப்பு பண்ணிட்டு நீ வந்து என்ன செஞ்சுட்ட, மன்னிப்பையும் கேட்டுட்டே அந்த பாவத்தை மீண்டும் தொடர்வானே ஆனால் செஞ்சதுக்கும் கிடைக்கும், மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா டபுளா கிடைக்கும். அப்படி வரும் அது. ஆனா அந்த பையனை இது பண்ணும்போது அப்ப நான் கேட்கிறேன், இந்த பையனை சரிப்படுத்தினால், இந்த பையனை சாதாரணமானவனாக ஆக்கினால் இவன் துஷ்டனாகவும் துன்மார்க்கனாகவும் மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். இதனால உங்களுக்கு அவமானம் தான் ஏற்படும். இந்த பையனால பிற்காலத்துல இவனை சரி பண்ணதுக்கு அப்புறம் பிற்காலத்துல உங்களுக்கு வந்து இதனால உங்களுக்கு அவமானம் தான் ஏற்படும். அந்த ஒரு வாழ்க்கை தேவையா, இல்ல இந்த ஜென்மத்திலேயே இந்த தண்டனை வாழ்க்கை, தண்டனை முடியும் போது நாம இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படி முடிகிற காலத்துல இவனாகவே உடம்பு முடியாம படுத்து அவனுக்கு வந்து அப்ப இந்த குன்னக்குடி வைத்தியநாதன் மூலமா இந்த இசையை கேட்டு அவருக்கு முக்தி கிடைக்கும் போது மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த பிறவி, இந்த பிறவி போகணுமா, இல்ல சரி ஆக்கிட்டு மீண்டும் பாவத்தை பண்ணிட்டு மீண்டும் தொடரக்கூடிய மறுபடியும் அதே பிறவில உங்களுக்கு தான் வருவான். அடுத்த பிறவில உங்களுக்கு தான் வந்து, ஏன்னா செய்ய 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 ஆதரிச்சதை நீங்க, அதனாலதான் உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. அவர் தலையே சுத்திருச்சு குன்னக்குடி வைத்தியநாதன். அப்ப என்னமா பண்றது அப்படின்னு கேட்கிறார். அதுக்குதான் ஹம்சகனி ராகம். ஒவ்வொரு ராகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு அப்படிங்கறத அவருக்கு நான் என்ன உபதேசம் பண்ணேங்கிறத இப்ப வீடியோல சொல்ல முடியாது. சீக்கிரத்துல முடிக்கணும் இல்லையா, 1 மணி நேரத்துல முடிக்கணும். போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு இல்லையா, எல்லாரும் பொறுமையா உட்காந்து கேட்கணும். அக்ஷய் சுந்தரி 15 நிமிஷம் தான் டைம் ஆச்சு. அப்போ அவருக்கு அந்த விஷயத்த சொல்றேன், இதுக்கு என்னமா பண்ணணும் அப்படிங்கிற. அப்பதான் அவருக்கு இந்த பாட்டை எடுத்து கொடுக்குறேன்.
காசியில் வாழும் கருணை கடலே காசியில் வாழும் கருணை கடலே. அந்த பாட்டை குன்னக்குடிநாதனுக்கு இந்த பாட்டை நீ கேளு, இங்க இருந்தா போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த பாட்டை கேட்க சொல்லு. இந்த பாட்டை கேட்க சொல்லு. சரி, அவருக்கு அப்படியே மேல அம்மா இது எப்படி எனக்கு இந்த வியாதிக்கு இதுதான் இதுதான் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் நான் அவருக்கு சங்கேத பாஷையை கத்துக் கொடுக்கிறேன். அப்புறம் பேசியாச்சு. சரி, இப்ப இது முடியாதா? சில வியாதிகளுக்கு தான் சில இது பண்ண முடியும், சில வியாதிகளுக்கு அவங்கள இசைகளை நம்ம இது பண்ண சொல்லணும். சில வியாதிகளை குணப்படுத்த முடியும், சில வியாதிகளை குணப்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் செய்த தவறை உணர வைக்க முடியும். எப்படி உணர வைக்கலாம் அப்படின்னா, இசையின் மூலம், பறவைகளின் பாஷைகளின் மூலம். காக்கா வந்துருச்சு. காக்கா சத்தம் கேக்குதா? சொன்னா வருதா? காக்கா கத்துதே. அப்பதான் அவருக்கு சொல்றேன் நான், பஞ்சபூதங்களின் மூலம் பேசலாம், நவகிரகங்களோடும் பேசலாம், தேவாதி தேவர்களோடும் பேசலாம், பட்சிகளின் மூலம் பேசலாம், தாவரங்களோடும் பேசலாம், வானத்தோடும் பேசலாம், காற்றோடும் பேசலாம், வான் மேகங்களோடும் பேசலாம், தென்றலோடும் பேசலாம், பூங்காற்றோடும் பேசலாம். புயல் சீற்றம் அடிக்குதே, சீற்றம் அடிக்கும் புயல் வேகமா அடிக்குது, அதோடும் பேசலாம். நம்ம குரலாலும் அந்த புயல் வேகத்தை கட்டுப்படுத்தலாம், நாமளோட இசையாலும் இசைக்கருவிகளாலும் அதை கட்டுப்படுத்தலாம். சீறி அலை பொங்கி அலை அடிக்குது, பொங்குது, அந்த அலையை அடக்கிறதுக்கும் இசையின் மூலம் அந்த அலையை அடக்கலாம். கொட்டுது மழை, அதையும் அடக்கலாம். மழை பெய்ய வைக்கிறதுக்கும் இசையோடும் கொண்டு வரலாம், குரலை வச்சும் கொண்டு வரலாம். அப்படிங்கிற அந்த விஷயத்த பூரா குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு சொல்றேன். அப்புறம் மிருகங்கள், காட்டின் விலங்குகளுடைய பாஷை இருக்கு இல்லையா, அதனோடும் நாம என்ன செய்யலாம்? மனிதனுக்கு உண்டான கொடூரமான வியாதிகள், அரக்கத்தனமான இது, பட்சி அந்த கொடூரமான மிருகங்களுடைய பாஷை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சாச்சு அப்படின்னா, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகத்தினுடைய தன்மை என்ன, இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான், இதை எப்படி அடக்கலாம் அப்படிங்கறத மிருகவசியம் அப்படிங்கறதோட சம்பந்தப்பட்டதையும் சொல்லி, இதையும் சொல்லி, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகத்தனத்தை எப்படி இது பண்றது அப்படிங்கறதையும் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு நான் சொன்னேன். அப்பெல்லாம் சின்ன குழந்தை, நான் ரொம்ப சின்ன குழந்தை. தலையில கை வச்சுட்டாரா வா அப்படின்னு, தலையே சுத்துதுமா எனக்கு அப்படின்னு. இப்படிமா என்னைய நீ தேர்ந்தெடுக்கிறேன், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா என்னை மட்டும் நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னு இவர் கேட்கிறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், மதுரையில வக்கீல் வீட்டுக்கு நீ வந்திருந்தியா அப்படின்னு. ஆமா, வக்கீல் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன். அவர் ஜட்ஜி ஆனாரா, ஜட்ஜி ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒரு இடத்துல கச்சேரிக்கு வந்திருந்தாரா, அப்ப உன்னை கூப்பிட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்டேன். ஆமா, திருமங்கலத்துல அந்த வக்கீல் வீடு ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஜட்ஜ் போஸ்டிங் கிடைச்சது. அங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ், தயாரிப்பாளர்கள், அதுக்கப்புறம் சினிமாக்காரங்க, அமைச்சர்கள்லாம் அங்க வருவாங்களா, அரசியல்வாதிகள். ஆமா, அங்க ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருந்தார்ல, அவங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சிருந்தாரு, அங்க ஒரு குழந்தை ஒண்ணு இருந்ததா. ஆமா, அந்த குழந்தையோட ராசியில எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. ஆமா, அப்படி அந்த குழந்தைய எடுத்து நீ கொஞ்சம் நீ தூக்கி வச்சுட்டு. ஆமா, அந்த குழந்தைதான் நானே. அப்படியே உட்கார்ந்து அப்படியே உட்காந்துட்டாரு. அதனாலதான் என்னைய தேர்ந்தெடுத்தேன். ஆமா ஆமா, இது எப்படி உனக்கு இது தெரிஞ்சது? அதுக்கப்புறம் தானே தெய்வம் படம் ஷூட்டிங்கு, தெய்வம்
மருதமலை மாமணியே முருகையா, மதுரை சோமு, சீர்காழி கோவிந்தராஜன் இவங்கெல்லாம் பாடினது. இதெல்லாம் சொல்லும் போது இவர் எல்லார்ட்டையும் போய் சொல்லி ஒவ்வொருத்தராயிடு பார்க்க வந்தாங்க. அப்புறம்தான் இளையராஜா. இளையராஜா வந்து அப்புறம்தான். இளையராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, செல்வராஜ் இவங்களெல்லாம் இவங்களை கூட்டிட்டு வருது, MS விஸ்வநாதன், இதெல்லாம் அப்புறம் நடந்த நிகழ்ச்சி. இதெல்லாம் இப்ப நடக்கிற நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்த இடம் எது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் படிக்கட்டு. அங்க உட்காந்து பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த தஞ்சாவூர்ல வச்சுதானே, அந்த தஞ்சாவூர்ல இருந்தானே கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப என்னையும் கூட்டிட்டு போனாரு தஞ்சை பரமேஸ்வரர் கோவில் எல்லாம். சின்ன குழந்தையில என்ன தூக்கிட்டே போய் சுத்தி காமிச்சாரு. என்னமோ தெரியல, இந்த குழந்தைகிட்ட எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி வீட்டுல இருந்து எங்க பாட்டிகிட்ட அனுமதி வாங்கி கார்ல என்னை கூட்டிட்டு போய் தஞ்சாவூர் கோவில் எல்லாம் சுத்தி காமிச்சாரு, கொன்னக்குடி வெட்டினாரு. அப்புறம் தான் விஜயகாந்த் கூட ஊரெல்லாம் சுத்தினேன். விஜயகாந்த் சினிமா நடிகர் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு, ராசி நான் வந்து என்கிட்ட சுத்தினாலே அவனுக்கு ராசி இருக்குங்கிறதுனால விஜயகாந்த் என்ன படம் ஷூட்டிங் இல்லாத நேரம், இடைவெளி இருக்கிற நேரம் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் உடனே என்னை பார்க்கறதுக்கு, அப்பெல்லாம் கார் வாங்கல, கார் வாங்காத புதுசுலாம் என்னை கூட்டிட்டு ஒவ்வொரு இடமா சுத்திக்க. இதெல்லாம் சமூக பாண்டியன் சொல்லியிருக்கான். நான் அவளை சின்ன வயசு 4 வயசுல இருந்தே அவளை எனக்கு தெரியும். அப்பல இருந்தே ஒவ்வொரு இடமா எனக்கு ஜெட்டி வாங்கி கொடுத்ததுல இருந்து எரிவிழா ஆனதுக்கு அப்புறம் இந்த பேண்ட் டிஷர்ட் அதெல்லாம் போட்டுட்டு தான் நாங்க ஒவ்வொரு இடமா சுத்துவோம். சுடிதாரு அதெல்லாம் எனக்கு விஜயகாந்த் தான் வாங்கி கொடுத்தோம். அப்பதான் என்னை கூட்டு போறாரு, ஒவ்வொரு இடங்களா காமிக்கிறாரு. அப்ப அபிராமி அந்தாதி அங்கதான் ஆதிபராசக்தி அந்த இந்த இடம் அபிராமி அந்தாதி. அமாவாசைய பௌர்ணமி ஆக்கின தினம் அபிராமி அந்தாதி பௌர்ணமி. அந்த கதை, அந்த இடம், இந்த இடம் அதெல்லாம் வந்து குன்னக்குடி வைத்தியநாதனோட போய் அப்ப பார்த்த இடம். அதுக்கப்புறம் விஜயகாந்த் கூட நான் நிறைய தடவை போயிருக்கேன். விஜயகாந்த் கூட ஊரை சுத்தறதான் என் வேலையே. அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அது மட்டும் இல்ல, எனக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து வா நம்ம சுத்தி போலாம்னு. எனக்கு வந்து காடு, மலை, மலை பிரதேசம், அருவிகள், தண்ணீர் இருக்கும் இடம் இங்கெல்லாம் எனக்கு தியானம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்ப யார் கூட என்ன அனுப்பலாம் அப்படிங்கும்போது நான் தான் விஜயகாந்தை தேர்ந்தெடுத்தேன். இவன் தான் என்னோட ரதி மன்மதன் காதலன், பூரஜன்ம காதலன் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்ததுனால, அவனை செலக்ட் பண்ணதுனால அவன் கூட மட்டும்தான் என்னைய சடங்கானதுக்கு அப்புறம் கூட அவன் கூட மட்டும்தான். அதுவும் அவனோட செக்ஸை டீஆக்டிவேட் பண்ணிட்டு என்னோட செக்ஸை தான் ஏற்கனவே டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. எங்க அவன் ஒரு வயசு பையன், நான் ஒரு வயசு பொண்ணு, எங்கே தொட்டுருவானு பயம் அவனுக்கு. எங்க ஊரு என்னை வளர்க்குற பிள்ளைங்க. இது தனி கதையில போகும். இப்ப குன்னக்குடி பத்தி மட்டும் பேசுவோம். போயாச்சு. அப்பதான் ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு இது வரும்போது ஆச்சு. இவரும் ஒவ்வொரு இசையும் இது பண்றாரு, ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ராகத்துக்கும் இது பண்றாரு. அப்ப இந்த ஒரு இடத்துல மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு இதுக்கு என்னை கூட்டு போறாங்க. அப்ப இது ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு இது காட்டு, ஒரு அனாதை இது அனாதையா இருக்கக்கூடிய இடத்துக்கு காட்டி போகும்போது இவங்கெல்லாம் மட்டும் ஏன் அனாதை ஆறாங்க, அவங்கெல்லாம் மட்டும் ஏன் அந்த மாதிரி இடத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வருது. அதுக்கும் நான் பதில் சொல்றேன். அப்போ இந்த அனாதையாக உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன பாட்டுமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இந்த பாட்டை எடுத்து கொடுக்குறேன். இதுக்கு இடையில என்ன அப்படின்னா, இளையராஜாவை வந்து பாடகர் ஆக்கியாச்சு. ஐயோ, இளையராஜாவை வந்து இசையமைப்பாளர் ஆக்கியாச்சு, அங்கீகாரம் பண்ணியாச்சு. இவருக்கு ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. வியாதிகளை இவ்வாறு குணப்படுத்தலாம்ங்கிறத குன்னக்குடி வைத்தியநாதனுக்கும் சொல்லியாச்சு. அப்படிங்கும்போது MS விஸ்வநாதன் வேகமா ஓடுகிறாரு. ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு சொல்லியாமே, உன்னோட குரலுக்கு என்ன இது அப்படின்னு அது சொல்லியாச்சு. உன்னோட குரலுடைய தன்மை இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் அவர் கேட்கிறாரு, நீ ஒவ்வொருத்தருக்கும் நீ ஒவ்வொரு இது நீ வந்து இளையராஜா பாட்டை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற, குன்னக்குடி வைத்தியநாதன் பாட்டை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற, அப்புறம் இப்ப இவரோட பாட்டெல்லாம் எடுத்துக்க, என் பாட்டை நீ ஒரு தடவையாவது எடுத்து கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு என்கிட்ட. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்றேன். அப்பதான் சென்னையிலயோ எங்கேயோ என்ன குன்னக்குடி வைத்தியநாதன் 5-6 பேர் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது இவங்கெல்லாம் ஏன் அம்மா அப்பா இல்லாம இவங்க பிறக்கிறாங்க, இவங்க அது மாதிரி ரோட்லயே மனநல பாதிக்கப்பட்ட ரோட்லயே சில பேர் இருக்கிறாங்க. இவங்க அவனவன் கர்ம விலையை பொறுத்தது. எப்படி நல்லா இருக்கிற நாம ஏழையா இருப்போம், பணக்காரனா இருக்கிறோம், நல்லா இருப்போம், திடீர்னு டவுன் ஆயிடுவோம், டவுனா இருப்போம், திடீர்னு நல்லா ஆயிடுவோம். அதெல்லாம் அவரவர் கர்ம விலையை பொறுத்தது அப்படிங்கறத சொல்லி
இதேதான் பாவங்களை சாத்தானி இந்த பாவங்களை கொட்டி 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 பண்ணும்போதும் அவன் பாவத்தை பண்ணி கொண்டிட்டு இருக்கும் போதே இவன் தான தர்மங்கள் பண்றது புண்ணியங்கள் பண்றது அந்த மாதிரிலாம் அவன் பண்ணியிருந்தான்னா அதற்கு தக்கன அவன் செஞ்ச புண்ணியத்துக்கு தக்கன நல்ல பெற்றோர்களே இருக்கான். பாவத்தை மட்டுமே பண்ணுவேன், யாருக்குமே கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் தான் மட்டும் திங்கணும், தான் மட்டும் உழைக்கணும், தான் மட்டும் இது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அனாதையாக வந்து பிறப்பாங்க. அதுவும் பெற்றோர்களை வந்து நல்ல பெற்றோர்கள் கிடந்து அவங்களை புண்படுத்தி பேசுறது காயப்படுத்துறது இந்த மாதிரிலாம் பேசுறது அவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அதுக்கு தக்கன அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அதை இது பண்ணணும். அப்போ பொதுவாக நீ எதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு படிக்கிறது. கண்ணதாசன் இது அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம் இந்த பாட்டு. பதித்த பாவனம் சுவாமி பக்த சாதகம் ஹரிவோம் 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 இந்த பாட்டு. எனக்கு குரல் சரியா வரமாட்டேங்குது. அதை எடுத்து கொடுக்குறேன். சுவாமி முதவாசகம் சுவாமி அமுதவாசகம் சுவாமி பக்த சாதனம் மந்திரம் அப்போ இந்த பாட்டை எடுத்து கொடுக்குறேன். இது ஒரு சில பேர்களுக்கு வந்து இந்த பாட்டை போடு, ஒரு சில பேர்களுக்கு வந்து அந்த எது எப்படி எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற சூக்ஷ்மத்தை புறக்குடி வைத்தியநாதனுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்படி இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த பாட்டு கோதையின் திருப்பாவை வாசகனின் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் அந்த பாட்டு. மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கண்ணா கண்ணா கோதையின் திருப்பாவை வாசகனின் பாவை அந்த பாட்டை போடுறது. அந்த குரலை எடுத்து கொடுத்தேன். அப்புறம் இன்னொருத்தர் அந்த அதிலே காமிச்சிட்டு வரேன். ஒவ்வொருத்தருக்காக கேட்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரல் வந்து அத மாதிரி நல்லாதான் இருந்தான், வாழ்க்கையில ஏதோ ஒரு நஷ்டம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, அதனால மன உளைச்சல் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு வரும்பொழுது இந்த பாட்டு. அப்படிங்கும்போது இந்த பாட்டை போட இருக்கும். நாகூர் ஹனிபா பாட்டு. நாகூர் ஹனிபாவுடைய குரல் என்ன அப்படின்னா, நாம மாயையில முங்கி இருக்கோம், நல்லா இருக்கிறோம், நம்ம கர்ம மனையினால நாம தண்டனை அனுபவிக்கும் போது நாம கதறி அழுது இறைவனை நோக்கி மனம் நொந்து இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுக்கு அழும்போது இறைவனை நோக்கி என்ன பாவம் செய்தேன் என்பது தெரியவில்லை அப்படிங்கிறதுக்கு அந்த குரலை நோக்கி கேட்கும்போது அந்த குரலினுடைய தன்மை இறைவனோட டைரக்டா பேசலாம். அப்படிங்கும்போது அந்த குரலினுடைய தன்மை நாகூர் இருந்தா நல்ல மனத்தில் கூடியிருக்கும் நாகூர் ஆண்டவா, அது இறைவனிடம் கையேந்துங்கள்
அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கேட்குமா? திருப்பாவை வாசகனின் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். திரியாழ்வார் உன்னவர் குலத்தாழ்வார் உதியை கேட்டு கண்ணன் வந்தார். இறைவனிடம் கையேறுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேறுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லுவனும் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னப்பட்டு எழும்புவதை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார். இந்த பாட்டு இந்த குரலை கேட்கலாம். சரி, இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அவருக்கு போயாச்சு. அடுத்து ஜேசுதாஸோட குரல் சொல்லியிருந்தேன். எஸ்பிபியோட ஜேசுதாஸோடைய குரல் வந்து தேவகானம். இறைவனை பக்தியோடு நன்றியோடு பார்க்கக்கூடிய, இறை சக்தியை உணரக்கூடிய, மாயையில முங்கி இருக்கிறவங்களுக்கு இறை சக்தியை தேவர்களோடு பேசக்கூடிய அந்த இது, அதாவது இவங்களுக்கு விண்வெளி பண்ணக்கூடிய அந்த குரல் வந்து ஜேசுதாஸ், KJ ஜேசுதாஸ். அவர் கிறிஸ்டினாச்சே, அவர் போய் இந்து பாடலாம். எப்போ பொதுவாக ஒரு நல்ல விஷயத்தை மனிதனுக்கு பொதுவாக நீ பண்ண வந்தாச்சோ அப்ப அவனுக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எப்படி டாக்டர் தன்கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு அவன் என்ன ஜாதி, கீழ் ஜாதியா மேல் ஜாதியா, அவன் என்ன மதம் அதெல்லாம் பாக்குறாரா? இல்ல, பார்க்கல. பொருந்தது மருந்து மாத்திரை, மெடிக்கல் ஸ்டோர் போறோம், மெடிக்கல் ஸ்டோர் தர மருந்து சீட்டு கொடு, டாக்டர் சீட்டு கொடுன்னு கேட்பாரு. நீ என்ன ஜாதி, மேல் ஜாதியா கீழ் ஜாதியா, என்ன மதம், கிறிஸ்டினா முஸ்லீமா புத்தமமா கேட்கிறாரா? ஏன்னா மருந்து ஹோட்டல் போற சாப்பிடுற நான் கேட்பான், நீ வெஜ்ஜா நான்வெஜ்ஜா வேணா கேட்பான். ஏன்னா சில பேர் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க, சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதுல வேணா கேட்கலாம். ஏன்னா உணவு சாப்பிடும் விதம் மட்டும் வேணா ஜாதிக்கு ஜாதி, செய்யும் தொழிலுக்கு ஏற்பாரு அது மாறுபடும். அதுக்காக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆயிடாது, அது மாறுபடும். அது வேணா அவன் கேட்கலாம். ஹோட்டல் மட்டும் விதிவிலக்கு. ட்ரெஸ் எடுக்க போறோம், துணி எடுக்க போறோம், சேலையெல்லாம் நிறைய எடுத்து போடுறான், பேண்ட் பீஸ் எல்லாம் எடுத்து போடுறான். அவன் கேட்கறானா நீ கிறிஸ்டினா முஸ்லீமா, அதான் கேட்கல. ஆனா வேஷம் கட்ட போறோம், நாடகத்துல கூத்து கட்ட போறோம், வேஷம் போட போறோம், மாறுவேட போட போறோம், அது போட போறோம்னா அவன் கேட்பான் நீ என்ன வேஷம் போட போற அப்படின்னு கேட்பான். ஏன்னா அதுக்கு தக்க அவன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அது விதிவிலக்கு போகும். அத மாதிரிதான் கிறிஸ்டினா இருக்கட்டும், கிறிஸ்தவனாக பிறந்திருக்கட்டும், இஸ்லாத்துல பிறந்திருக்கட்டும், வேற்று மதத்துல பிறந்திருக்கட்டும், இல்ல கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனா இருக்கட்டுமே, புத்த மதத்துல மாறிட்டேன், அங்க மாறிட்டேன், இந்து மதத்துல வந்து உயர்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி, பட்டியல் இனம், அந்த இனம் இந்த இனம், பட்டியல் போடப்படாத இனம், பட்டியல் இட்ட இடம் அப்படிலாம் வரும். எப்போ அவங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமானது பொதுவா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயமாக அது மாறுகிறதோ, எப்படி சூரியனுக்கு ஜாதி மதம், சந்திரனுக்கும் ஜாதி மதம், மழைக்கும் வான் மேகத்துக்கும் காற்றுக்கும் ஜாதி மதம், இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நெருப்புக்கும் எதுவுமே இல்லையோ, அதே மாதிரிதான் மனிதனுக்குள்ள இருக்கிற கலைகள், இசைகள், அவன் செய்யக்கூடிய விஷயங்கள். வயக்காடு நெல் விளைவிக்கிறோம், அது வேணும், அது அந்த இது அவன் வந்து கீழ் ஜாதிக்காரன் மேல் ஜாதிக்காரன் சாப்பிடக்கூடாது, இவன் சாப்பிடக்கூடாது, அவன் சாப்பிடக்கூடாது, அது இருக்கா?
பூமியில விளையக்கூடிய ஆப்பிள், பழம், அது இது பழங்கள், காய்கறிகள் எல்லாமே ஜாதி மதங்களை கடந்து எல்லாரோட வயிற்றுலயும் போய் சேருது இல்லையா? அதே மாதிரிதான் இசைக்கும், இசை வேளாளர்கள், இசை கந்தர்வர்கள். இசை என்றால் கந்தர்வன், இசை என்றால் கந்தர்வனை குறிக்கும். இசைத்துறை பூரா நடனம், நாட்டியம், நர்த்தனம், இசைக்கருவிகள் எல்லாத்தையும் வந்து கந்தர்வத்துக்கு கொண்டு வரும். அந்த கந்தர்வத்துக்கு உண்டான குரல் வந்து எஸ்பிபி. அதேதான், அதே குரலின் தன்மை மனோவுக்கும் உண்டு. அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே இதோ காமன் உற்சவம். அந்த இது அது நான் 10th படிக்கும் போது இந்த மனோவோட பாட்டை பாடி அறிவியல் வாத்தியத்தை அடி வாங்கி வெளியில வந்து சொல்லி அது ஒரு கூத்து. அப்புறம் அவர் சொல்றாரு, அங்க 10th சீல பூரா மாணவங்களா இருக்கு, பூரா குரங்கு கூட்டம். அந்த குரங்குகளுக்கெல்லாம் தலைவி இந்த குளச்சி. அவளுக்கு என்ன பெரிய இதா, பெரிய இளையராஜா நினைப்பு, ட்ரூப் வச்சு நடத்திட்டு இருக்கா. நான் கிளாஸ்க்குள்ள போறேன், பாட்டு பாடிட்டு இருக்கேன், எல்லாம் தாளம் போட்டுக்கிட்டு இருக்கு. இதனால என்ன பண்றாவ? என்னை படைத்த பிரம்மாண்டம் என்னை நினைத்து ஏங்குறான்னு பாடிட்டு இருக்கா. பெரிய பெரிய பேரழகி நினைப்பு 10th நடக்குது. அவன் என்ன மனோரசிக்கியா இவ? அப்ப அவர் கேக்குறாரு, நீ பரிச்சை எழுதும் போது மனம் வந்து இளையராஜா வந்து பரிச்சை எழுத மாட்டாரு, நீ தான் பரிச்சை எழுதணும். ஜானகியோ மனோவோ எஸ்பிபியோ ஜேசுதாஸோ வந்து பரிச்சை எழுத மாட்டார், நீ தான் எழுதணும். அது இது ஒரு கதையில போகும். அது வந்து மனோனுடைய குரலுக்கு அப்படி ஒரு விஷயம் இல்லை. இப்படி ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு விஷயம், அதெல்லாம் நான் எடுத்து கொடுக்குறேன். இதெல்லாம் வியாதியை குணப்படுத்துறது. அப்புறம் பறவைகளினுடைய இது இதெல்லாம் புன்னக்குடி வைத்தியம் நான் வந்து சொல்லி கொடுத்தேன். அடுத்து ஒரு காமெடி பண்ணுவோமா? சரி, இவ்வாறு இது ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது குன்னக்குடி வைத்தியநாதன் என்ன ஒரு தடவை பார்க்க வந்திருந்திருக்கிறார். நான் வந்து அப்ப 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு 7th மதுரையில இருந்து இல்லையா, மதுரையில இருந்து இவன் காதல் கடிதம். யாரு? விஜயகாந்த். காதல் கடிதம். என் அன்பே, என் செல்லமை, என் தங்கமை, நீ என்னை மறுத்து விட்டாய், அப்படி இப்படி 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 எழுதி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் என்னோட தல்லாகுளம் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு. அப்படி இன்காய் எடுத்து நிற்பான். எனக்கு தான் மறந்து வியாதி இருந்தே இப்படி நிக்கிறான். கண்டுபிடிச்சிட்டான் எங்க இருக்கேங்கிறத 7th படிக்கும் போது கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு காதல் கடிதம் எழுதி பிள்ளையார் கோயில வச்சுட்டான். அதை எடு அப்படின்னா, யார் நீ? அதை எடு அப்படின்னு அதை எடுத்துட்டு கை ரேகையை வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி படிச்சு பாக்குறேன். உருகி 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 கடிதம் விஜயகாந்த் 7th படிக்கிற பொண்ணுக்கு. நான் மறந்துட்டேனே, மாமா வீட்டுல இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டேன். அந்த இதை இப்படி வச்சுட்டு கை ரேகை, இந்த ரேகை இப்படி பட்டுட்டு ராஜு அப்படின்னு அழுதுட்டேன். இது ரோடாச்சு, இல்லைன்னா அவனை கட்டி பிடிச்சிருப்பேன். என்னடா என்ன மறந்துட்டேன், சொல்லாம வந்துட்டேன். நீ எங்க வீட்டுல என்ன எவ்வளவு படுத்துனாங்க தெரியுமா, என்னால இருக்க முடியல தெரியுமா, அதான் நான் இங்க வந்துட்டேன். எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்க இருக்கோம்டா, நான் பாத்துக்கிறேன். வந்துருடா, ஊருக்கு வந்துருடா, நீ கிருஷ்ணாபுரத்துக்கே வந்துருடா, வாடா வாடா, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழறான். ராஜு விஜயகாந்த் சினிமா நடிகர் விஜயகாந்த் என் ஊர்லயே இத்தனை நாள் இருந்திருக்கா, அது தெரியாமனா ஒவ்வொரு இடமா நான் சுத்தி சுத்தி தேடி இருக்கேன். உடைய அப்படி தேடினே உன்ன, அப்படி உருகி பாடினதான் தேடாத இடமெல்லாம் தேடினேன் ஒரு பாட்டு. இது ஒரு படத்துல வரும். நிஜமாவே அந்த சுதாசந்திரனை பார்த்து அந்த மைக்ல வச்சு அந்த பாட்டு நான் உன்னை நினைச்சேதான் நான் பாடுவேன் வந்து உருகி உருகி இது பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் உனக்கு சண்டே லீவ் இருக்கும்ல? இருக்கும், நீ வர்றியா அப்படின்னு. சரி, எங்க வந்து சந்திக்கலாம்? அப்ப இதுல எங்க மாமி என்ன பண்ணா, நான் எங்க மாமிட்ட என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமி போ அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு நேரம் அங்க நிக்கிறா ராஜு, வா வா போலாம் அப்படின்னு. அங்க இப்ப கூட ஒரு மைதானத்தை போயிட்டு இருந்தேன், காந்தி மைதானமா, அங்க கூட்டிட்டு போனோம். அங்க கூட்டிட்டு போய் உட்காந்து நாங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி மங்கலம் திருப்பி 6 மணிக்கெல்லாம் என்னை கொண்டு உடனே கூட்டிட்டு போய் மதுரை மீனாட்சி மங்கலம் தப்பக்கெடுத்த படியில 7th படிக்கும்போது உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். விஜயகாந்த் கண்டுபிடிச்சிட்டான். அப்படி அழுதான் அப்படி அழுதான் அப்படி அழுதான்.
நான் மறந்துட்டேன் எனக்கு எதுவுமே. ஆனா ராஜு அப்படிங்கிற பேரை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி சிலிப்பு வரும். பக்கத்துல விஜின்னு ஒரு பொண்ணு இருக்கா, விஜி நான் வேணும்னே விஜி பின்னாடி சுத்துவேன். விஜிங்கிற ஒரு பேரு எனக்கு ஈர்ப்பா இருக்கும். பத்தியா நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உரி எழ நீ ஊருக்கு வந்துரு, எப்படியாவது வந்துரு அப்படின்னு. அவ்வளவுதான். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல நான் கிளம்பி வந்துட்டேன். நான் கிருஷ்ணாபுரத்தோட வந்துட்டு கடையிலூர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல என்ன ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. இது இப்ப நடந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த ஊரோட வந்தாச்சு அப்படின்னு கிருஷ்ணா அப்பதான் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே விஜயகாந்த் எல்லாருக்கும் சொல்லிட்டான், வாங்க யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணுமா வந்துருங்க, வந்துட்டா நான் வர வச்சாச்சு, கிருஷ்ணாபுரத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு. அப்பதான் சிம்புவுக்கு ஆசீர்வாதம் பண்றது அது பண்றது அதெல்லாம் அப்ப நடந்தது. இவர் வராரு, அந்த சென்னை கமிஷனர் சென்னையில இருந்து காவல்துறை கமிஷனரே வந்து பார்த்தாரு. நிறைய பேரு இது ஹிதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல்ல வச்சு இது நடக்குது. நிறைய பேருக்கு அட் அ டைம் எல்லாருக்கும் ஒரே நாள்ல. அப்பதான் எனக்கு 2 பக்கமும் தலைப்பின்னி பூ வச்சு விட்டு விஜயகாந்த் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி விடுவான், நதியா ஸ்டைல் எல்லாம் போட்டு விடுவான் விஜயகாந்த். அப்பதான் ஒரு தடவை விஜயகாந்த் எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு காலையில 4:30 மணிக்கெல்லாம் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். பௌர்ணமி பூஜை முடிஞ்ச உடனே காலை கதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஊர்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதுதான் என் ஃப்ரெண்டு யார் அடி அப்படிங்கிற என்ன அடிக்கிறதுக்காக முடிய பிடிச்சி கொத்த ஆஞ்ச உடனே ஐயோ விஜயகாந்த் எனக்கு தலைப்பினி விட்டுருக்கா, அது ஏன்டா கலைச்சான அவனை போட்ட அடி. விஜயகாந்த் தலைப்பினி விட்டாரா 3 நாள் அது தலையை கலைக்கவே மாட்டேன், பத்திரமா வச்சுக்கிடுவேன். அவ்வளோ ஆசையா தலைப்பினி விடுவான். எனக்கு ஹேர் பின்லாம் குத்தி விட்டு நல்ல நதியா ஸ்டைலாம் போட்டு விடுவான், பூவெல்லாம் வாங்கி கொடுப்பான். அவனுக்கு கனகாபுரம் பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அவன் செத்து போனதுக்கு அப்புறம் இப்படி அவனையே நினைச்சு நான் உருகிட்டு இருக்கேன். அப்ப கல்லறையில போய் அழுதுட்டு இருக்கிற அவன் எங்க, எப்போதும் அவனையே நினைச்சிட்டு இருக்கிற நான் எங்க. அது போலி, இதுதான் உண்மை. ஆனா இந்த உண்மை திருட்டு கல்யாணம், உண்மையான கல்யாணம், அது உலகம் அறிஞ்சு கல்யாணம், அது பொய்யான கல்யாணம். குழப்பதுல குழப்பது. அப்போ ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வரையர் வீடு, ஈஸ்வரையர் வீட்டுல ஈஸ்வரையர் ஆத்துக்கு அடுத்த வீடு. அந்த மாமிக்கு ஏதோ மாமியாத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அந்த மாமிக்கு வந்து துணி உணர்த்த முடியாது, மாமி கால் வலிக்கும். சரி மாமி நான் உணர்த்தி தரேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டில் மேல ஏறி துணியெல்லாம் உணர்த்துறேன். உணர்த்தி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாமா என்ன பண்ணிட்டார், கதவை பூட்டிட்டு வெளில போயிட்டார். எனக்கு கதவை திறக்க தெரியல, மேல தாப்பா போட்டுக்கு திறக்க தெரியல. அப்ப சரி பின்னாடி கூடி போலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பின்னாடி கூடி போயிட்டு ஈஸ்வரையராத்து வழியா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஈஸ்வரையராத்துலதான் நடந்தது இந்த விஷயம். ஈஸ்வரையராத்துல சங்கரனா இருக்கல, திடீர்னு சங்கரம் அண்ணாக்கும் எனக்கும் ஏதோ சண்டை. என்னடி ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அங்க இருந்து கம்பு எடுத்து நான் அடிக்க வரவும் நான் என்ன பண்ணிட்டேன், கொல்ல வழியா ஓடிட்டேன். கொல்ல வழியா ஓடினா அவ அம்மா அவ அக்கா எல்லாரும் சிரிச்சா. கம்பு எடுத்து அடிக்க வந்தோடனே தடத்துல கொல்ல வழியா ஓடி போயிட்டு இப்படி திரும்புறேன். அண்ணா என்ன வராத அப்படின்னு கொல்ல கதவை தாப்பா பட்டா. ஐயோ இப்படி வர்றது திருப்பி உள்ள. அப்ப என்ன பண்ண, அவன் பெருப்பாவான், பக்கத்துல உள்ள பெருப்பாவான், அது வழியா உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு வந்தா உள்ள இப்படி ஏறுறேன். உள்ள எங்க அக்காவும் சுதாவும் பேசிக்கிறாங்க. பேசுறது அப்படி கேட்டேன். பேசுறத கேட்டோடனே நான் அப்படி அதிர்ச்சி ஆயிட்டேன். இப்படி நம்ம உள்ள போனோம்னா அவங்க பேசுறத நம்ம கேட்டுட்டோம்னா நமக்கு அடி கிடைக்கும் அப்படின்ட்டு நான் இப்படி எதுக்கும் அப்படி திரும்பின உடனே அந்த பக்கெட்டோ ஏதோ வச்சிருக்காரு தடப்படம் கேட்டோடனே சுதா உஷாராயிட்டா. நம்ம பேசுறது யாரும் கேட்டாடி அப்படின்னு உடனே நான் என்ன பண்ணேன், அங்கிருந்து குதிச்சு இங்க மண் சொல்றதுல குதிச்சு அப்படி குதிச்சு இப்படி குதிச்சு ஸ்ரீதரன் அவத்து கொல்ல பக்கம் தெரிஞ்சிருந்தது. உள்ள நுழைஞ்சா அண்ணா குளிச்சிட்டு இருக்கா. சினிமால அந்த காட்சி எடுங்க, சிரிச்சு உருட்டுறாங்க. தயவு செய்து இது ஆபாசமா யாரும் பார்க்காதீங்க. காமெடி பிளஸ் சங்கீத பாஷை, அதை மட்டும் நீங்க எடுக்கணும், நல்ல விதத்தோட எடுத்துக்கணும். அண்ணா என்ன பண்ணா, ஷாம்புவ தலையில அப்படி தேய்ச்சிண்டா. இப்படி எடுத்துட்டு குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்.
தண்ணி தெளிச்சு அதாவது வீடு வடக்க பார்த்த வீடு. அண்ணா வடக்க பார்த்து நின்று குளிச்சுட்டு இருக்கான். நான் இப்படி ஓடி கரெக்டா நானும் வடக்க பார்த்து நிக்கிறேன். அண்ணாவோட முதுகு பக்கம் மட்டும்தான் தெரியுது. முதுகு பக்கம் குளிக்கிறத பாக்குறேன். பாட்டை நல்லா ரசிச்சேன். அப்புறம் அண்ணா தண்ணி எடுத்துட்டு தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் திருமுழுதும் பக்தர்களின் ஆனந்தம் என்றாம் அப்படின்னா. அப்புறம் திருப்பி தண்ணி எடுத்துட்டா. தங்கம் வைரம் பவளம் முத்து தவழும் தெய்வானை அப்படின்னு சோப்பெடுத்து தாங்கி கொண்டாள் வாங்கி கொண்டாள் முருகப்பெருமானை திருப்பியும் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் அண்ணாக்கும் அப்படின்னு தண்ணி எடுத்துட்டு குடிச்சிட்டு கடைசி வைக்க தண்ணி அரகரகரா அப்படின்னு தண்ணியை ஊத்திட்டா. நல்லா இறுக்கி முடிட்டு பின்னாடி இருந்து ஒரு குரல், ஸ்ரீதர் அப்படின்னு உடனே ஐயோ இவன் வந்துட்டாளா அப்படின்னு பட்டானா. அவங்களுக்கு பாத்ரூம் அண்ணன் வானவெளியில் தான் குளிச்சிருந்தா. பின்னாடி பக்கத்துல பார்த்தா பாத்ரூம்குள்ள படக்குன்னு போய் ஒளிஞ்சிட்டேன். அண்ணா வெட்ட வழி தானே குளிக்கிறா. பாத்ரூம் போய் ஒளிஞ்சிட்டுட்டேன். பாத்ரூமுக்குள்ள விறகு அது இது பழைய போட்டோ உடைச்சல் பாத்திரம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கான். அந்த பாத்ரூம்குள்ள நான் ஸ்கர்ட் தானே ஸ்கர்ட் அப்படி வச்சுட்டு டீ ஒளிஞ்சிட்டேன். சுதா என்ன பாத்துக்கூடாது கண்ணை இருக்க ஓடிட்டு முருகா 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 சுதா என்னைய பாத்திரக்கூடாது. முருகா 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 சுதா என்னைய பாத்திரக்கூடாது. முருகா 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 சுதா என்னைய பாத்திரக்கூடாது. முருகனை சரக்கடைஞ்சிட்டு இருக்கேன். சுதா உள்ள வந்துட்டு என்னடா கதவை திறந்து வச்சுன்னு குளிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. டி இது கொல்ல பக்கம் பூரா ஒரே பொட்டல் கடி யாரடி வரப்போறா, அதனாலதான் திறந்து உனக்கு ரெடி வந்திருக்கு அப்படின்னு கேக்குறா. சுதா டி இந்த பக்கமா யாரா ஓடி வந்தது நீ பாத்தியாடா ஸ்ரீதர் அப்படிங்கிறா. இங்க யாரு வரப்போற, ஒத்துரும் வரல, நீ தான் வந்திருக்க, வேற யாரும் இங்க வரலையே. படா பொழைச்சு பாக்கல. அண்ணா பாக்கல சப்பாடா நிம்மதியாச்சு எனக்கு. அப்ப இவ கேக்குறா என்னடா செட்டியோட குளிச்சுட்டு இருக்க, உனக்கு ரெடி வேணும், நான் இப்படி குளிச்சா உனக்கே ரெடி ரெண்டோ டைலாக் சண்டை. இவ ஆபாசமா 2 வார்த்தைகள் விட்டுட்டு போயிட்டா. செட்டியோட அழகா இருக்கடா அப்படி இப்படின்னு. ஓடி மரியாதை போடி அப்படின்னு அண்ணா என்ன செஞ்சுட்டா, விரட்டி விட்டா. அவளை விரட்டிட்டு கதவை சாத்திட்டா. சி பொண்ணா இவெல்லாம் ஆம்பளை பொறுக்கியா இருக்கா அப்படின்ட்டு அண்ணா அவளை துரத்திட்டு கதவை சாத்திட்ட உடனே அப்பாடா கதவை சாப்பாடுற சத்தம் கேட்டுது. அண்ணா அப்படி வரா. அது மட்டும் சத்தம் கேட்டது. நான் உள்ளுக்குள்ள முருகா 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 அப்படி சரி கொஞ்ச சத்தத்தையே காணும். அப்பாடா அண்ணா போயிட்டா. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கொலை கத்துவோம் தேர்ந்துட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு மொள்ள அப்படி வெளியில வந்தா சத்தத்தை காணுவேன். அண்ணா இடுப்புல துண்டை கட்டிட்டு செட்டி அப்படியே வாழையில போட்டு அலசின்னு இருக்கா. அப்படியே அலசி பேடி பார்க்க, நீ எங்க இருந்து வர, நீ எங்கடி வர அப்படின்னு. நீ எங்கடி இருந்த சொன்னேன். நீங்க குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் பாடிலே, நான் அப்பவே வந்தாச்சு அப்படின்னு. அண்ணா என்னது அப்ப திருந்து நீ அப்ப சுதா ஒன்னதான் தேடி இருந்தாளா? ஆமா. அப்புறம் என்னடி அண்ணா சுதாவும் எங்க அக்கா வெறும் மோசம்னா, எனக்கு வெறும் ஆபத்துனா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமாண்ணா அப்படிலாம் பேசிட்டு இருந்தானா. நான் அதை கேட்டேன்னா மாட்டிடும். அண்ணா கேட்டா சரி இரு 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 அண்ணா அண்ணாக்கு வேற கவலை. இரு 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 அதெல்லாம் இருக்கட்டும். நான் குளிக்க ஆரம்பிக்கும் போதே வந்துட்டியா? ஆமா அண்ணா டான்ஸ் அருமையா இருந்ததுன்னா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் தண்ணி எடுத்து தலையில கொட்டின்றே சத்தியமா நான் அவ்வளவு முருகப்பெருமானா பார்த்தேன். உனக்கு நக்கலா அப்படின்னா அதெல்லாம் விடுறி. அப்போ நான் ஜெட்டியை அவுத்து துண்டை கட்டுறது அதெல்லாம் நீ பாத்தியா அப்படின்னா. இது எப்ப நடந்துச்சு? அண்ணா குண்டத்திலே தலையில கொட்டிந்ததா சுதா வந்தாளா? ஆமா. சுதா குரலை கேட்டவனே நான் உள்ள ஒளிஞ்சிட்டேன்.
ஒளிஞ்சிட்டு முருகா 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 சுதா என்னைய பாத்திரக்கூடாது அப்படின்னு நான் மெய் மருந்து கூப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தேளா, அப்புறம் நீங்க கதை அடைச்சிட்டேளா, நீங்க சத்தத்தையே காணுமே தான் நான் வெளியில வந்து எட்டி பார்த்தேன். அதுக்கு என்னடில என்ன நடந்தது எனக்கு தெரியாது, குரல் மட்டும்தான் கேட்டேன். ஏய் நீ பார்த்தல அப்படின்னு. சத்தியமா நான் பார்க்கலடா, நீங்க தாரகரோகரா கொட்டினே சுதா வந்தோடனே நான் உள்ள ஒளிஞ்சிட்டேன், சத்தமே இல்லைன்னு வந்தா நீங்க அலசின்னு இருக்கேன், அலசறதான் நான் பாக்குறேன் அப்படின்னு. அண்ணா அண்ணா நான் வந்ததை சுதாட்ட சொல்லிடாதீங்கண்ணா அப்படின்னு. ரொம்ப முக்கியம் எனக்கு, நான் ஏண்டி சொல்ல போறேன், நீ பாத்தியாடி, நீங்க சுதாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு. இல்ல நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நான் பார்க்காத பார்த்தேன்னு சொல்லுவேன் அப்படின்னு. எழுது பாத்தியா, நிஜமா நான் பார்க்கல. ஆனா நீங்க சுதா கிட்ட நான் இருக்கிறது சொன்னேன்னா நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். ஐயோ எனக்கு வேற வேலையா வேண்டாம், போகும்போதுல கேள்வி பண்ணுவாளேடி உடனே என்ன சேர்த்து தப்போம், அந்த பயம் இருக்குல்ல. அப்புறம் எப்படி நான் வந்து இந்த மாதிரி சொல்லுவேன், இந்த மாதிரி பார்த்தேன்னு ஏன் சொல்ல போறேன், அப்படி பார்த்திருக்கேன். ஐயோ நான் பார்க்கல. சத்தியமா நம்ம அப்புறம் இன்னொன்னு, நான் அப்படியே பார்த்தாலுமே என்னுடைய கவனம் ஆபாசமா போகாது, எனக்கு கவன சிதறல் இருக்காது, என்னுடைய இதெல்லாம் இருக்காது, தெரிஞ்சுடா தைரியமா இருக்கலாம். அப்படியே பார்த்திருந்தாலும் நான் தானே பார்த்தேன், உங்க அம்மா பார்த்துதான் நினைச்சுக்கணும், விட்டுருங்க எதுக்கு டென்ஷனாரு அப்படி பார்த்து. ஐயோ நான் பார்க்கலன்னா பார்த்திருந்தால் அப்படின்னு தான் நான் சொன்னேன், அது விதிவிலக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு தமிழே புரியாதா அப்படின்னு. என்னமோ சொல்ற போடா, நம்புறேன்னு இல்ல தைரியமா இருக்கு. சரி நான் போறேன்னா, ஐயோ சுதா அங்கதாண்டி நிக்கிறா, நீ இப்படி கூடி போ, வாசல் வழியா போ அப்படின்னு. சரி அப்படின்னு வாசல் வழியா போறேன். வாசல் வழியா இப்படி உள்ள போகும்போது அவன் பாட்டி, அவன் படிச்சிருந்தாலே அவன் படிச்சிருந்தா இப்படி பாக்குறான், கண்ணாடி வழியா அண்ணா இப்படி பாக்குறா, பின்னாடியே நானும் வரத பாக்குறான் அப்படின்னா. பாட்டி என்ன பாக்குற, என்ன பாக்குற, நான் குளிச்சுட்டு இருந்தேன், அது எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டு இந்த பக்கமா வருது, அங்க யாரோ கதவை சத்திட்ட ஓடி ஒளிஞ்சிட்டு இப்படி வருது. நான் ஏதாவது கேட்டேன் அவன்கிட்ட, அப்படி பாட்டி கேட்கறான். இல்ல நீ பாக்குறியே அதனாலதான் கேக்குறேன். உடனே திருப்பி அவன் அம்மா சாவித்திரி மாமி எங்கேருந்து வந்தா, என்னாச்சு அப்படின்னா. இந்த மாதிரி மாமி அப்படி பாத்தியா, சத்தியமா மாமி நான் பாக்கல. அப்பதான் மாமி சொன்னா, இது மறந்துருண்டா அந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு அந்த தப்பான இதெல்லாம் கிடையாது, அப்படி இருந்ததுன்னா எனக்கு ஒரு பயம் இருக்குல்ல, என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த பொண்ணை நீ நம்பலாம் அப்படின்னு அவன் அம்மா சொன்னா. வாடா நிம்மதியாச்சு எனக்கு. அப்புறம் என்ன சொன்னேன், ஆனா ஒண்ணு, நான் இங்க ஒளிஞ்சிருந்தேன், சுதாட்ட மட்டும் விஷயம் தெரிஞ்சது, அப்ப நடக்கிறதே வேற. ஐயோ நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு இது வேலை இல்லையா. அப்ப சுதா உங்ககிட்ட கேட்டானா, அதான் இல்ல வரலாம் சொல்லி அனுப்பியாச்சே, அப்புறம் எதுக்கு நோன்ற, அதுதான் இல்ல, அப்புறம் நான் பார்த்தேன்னு சொன்னா நீங்க மாட்டிக்க மாட்டேன், நான் மாட்டிக்க மாட்டேனா, தேவையில்லாத ரொம்ப வராதா, யோசிக்க மாட்டேன் அதெல்லாம். அது இருக்கட்டண்டி நீ பாத்திருப்பியோ. ஐயோ இல்லன்னா. அப்புறம் இந்த அண்ணா குமாரனாட்ட போய் பேசியிருக்கா, அவன் மனசுல எதுவுமே களங்கமே கிடையாது, பார்த்திருந்தாலும் தைரியமா இரு, ஒரு நர்ஸ் பார்த்தா ஒரு டாக்டர் பார்த்தா நினைச்சுக்கோ, அது வெறும் இன்னசென்ட்டா, அது மனசுல எதுவுமே கிடையாது, தைரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமாரனா எல்லாரும் சமாதானப்படுத்திருக்கா. நான் வரேன், வந்துட்டு திருப்பி ஏன் நமக்கு இந்த சம்பவம் நடக்குது, இந்த சம்பவம் திருப்பி அண்ணா அந்த குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குளிச்சிட்டு இருக்கோம், உள்ள வரோம், அண்ணா அப்படி பாடுறா, நம்ம ஒளியறோம், சுதா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறோம். சுதா அந்த மாதிரி பேசுறா, நடந்திருந்தால் இப்படி ஆகும், நடந்தால் இப்படி ஆகும், பூசிட்டே இருக்கும்போது அப்படி நடந்தால் என்னவாகும், அதனுடைய பின்விளைவு என்னவாகும், இப்படி ஆகும், அது இந்த மாதிரி பாதிப்பு உண்டாகும். அப்ப அதுக்கு தீர்வு குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், இப்படியே சங்கீத பாஷையிலேயே இது பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் புரிஞ்சுது நம்மளை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நம்மளை பார்க்க யார் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமா இந்த பக்கமா வந்துட்டு வாசல் அண்ணா மாதிரிலாம் உட்கார்ந்துட்டு இருந்தான். அண்ணா 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 நான் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அந்த பாட்டை இசையமைச்சது யாரு அப்படின்னு. இந்த பாட்டை இசையமைச்சது ஒரு அண்ணா சொல்றா, ஐ திங்க் இட் இஸ் MS விஸ்வநாதன். இல்ல அப்படின்னு இன்னொரு அண்ணா சொல்றா, சங்கரண்ணா சொல்றா, இல்லடா KV மகாதேவன், அவ 2 பேரும் தான்டா, இல்ல அவ பிரிஞ்சாச்சுடா, இது இல்ல இவா 2 பேரையும் காட்டல, வேற ஒரு நபர் அப்படின்னு.
அப்படின்னு நான் சொல்றேன். அப்பதான் சுந்தரன் அவங்களே இருந்து வந்தா, என்னது அப்படின்னா, இந்த மாதிரி குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அந்த பாட்டை யாரு இது பண்ணா அப்படின்னு உடனே சுந்தரனாவும் எனக்கு தெரியாதே அப்படின்னு. அப்பதான் அந்த கேடிசி சூச்சோம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன பெரிய இவன் மாதிரி, உனக்கு ஏதாவது தெரிய போதா, இந்த பாட்டை யாரா இது பண்ணா, குன்னக்குடி வைத்தியநாதன் அப்படின்னா. நிஜமாவடா பரவாயில்ல, குன்னக்குடி வைத்தியநாதன். அப்ப நம்மளை பார்க்க வந்திருக்கிறது குன்னக்குடி வைத்தியநாதனா? எங்க வந்திருக்கிறாரு, எங்க வந்திருக்கிறாரு? அப்போ நம்மளை எங்க தேடிட்டு இருக்கிறாரு? கொல்லை பக்கம், பின்பக்கம் ஓடி வரோம், பாத்ரூம் கிட்ட ஓடி ஒளிகிறோம், குளியல் பாத்ரூம். இங்க சேரி பக்கம் வந்திருக்கிறாரு, சுத்தம் பண்ணக்கூடிய இடம், நம்மளை தேடி அங்க வந்திருக்கிறாரு. ஓடுறேன் ஓட்டம், தட்ட 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 ஓடுறேன், ஓடி போய் மூச்சு முட்டி நிக்கிறேங்க. எங்க என்னடா செல்லம், உன்னை அவன் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கான், எங்கடா இருந்த அப்படின்னு. நீ வந்திருக்கேங்கிறது எனக்கு சங்கீத பாஷையில தெரிஞ்சிருச்சு, அதான் நான் வந்தேன் அப்படின்னு. என்னடா நடந்துச்சு? இந்த மாதிரி ஸ்ரீதரன் நீ பாத்தியா? இல்ல பாக்கல, ஆனா மிரட்டுவேன். சுதா பார்த்தேன்னு சொல்லிட்டான்னா அவன் எல்லாம் சொல்ல மாட்டான். சரி 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 சரி. அப்போ குன்னக்குடி வைத்தியநாதன் வந்திருக்கிறாரு, சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை தேடிதான் நாங்க வந்திருக்கிறோம், வரையாடா சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு? சரி வரேன். இந்த நேரம் இங்கதான்டா இருந்தாரு, ஓனர் வீட்டுக்கு போயிட்டாருடா. சரிட்டு சைக்கிள் உட்கார வச்சு ஓனர் வீட்டுக்கு போறோம். ஓனர் வீட்டுக்கு போயிட்டு கேட்குறோம், அம்மா இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு அந்த பவரை மாற்றி விடுறாங்க. இல்லை நீயே எல்லாத்தையும் ஒவ்வொரு ராகங்களுக்கும் ஒவ்வொரு இது வரும் நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு அப்பதான் மாத்துறேன். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மாத்திருக்கேன். இது வரைக்கும் குன்னக்குடி வைத்தியநாதன் பத்தி பாதி தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மீறி இருக்கு. அடுத்த பதிவில் பார்க்கலாம். மருதமலை மாமணியே முருகையா. அடுத்த பதிவில் பார்க்கலாம். எவ்வளவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ. சரி பார்க்கலாமா? ஊமை விழிகள் உண்மையான காரணம் அது உண்மையிலேயே தடை செய்யப்படவே இல்லை. சென்சார்ல கட்டே ஆகல. சென்சார்ல 8 காட்சியை கட் பண்ணதாக புழுங்குங்கன்னு சொல்லி நான் தான் போய் சொல்ல சொன்னேன். என்ன காரணம் ஏது காரணம் என்பதை யாபவானன் எங்கிருந்தாலும் யூடியூபுக்கு வரவும் உண்மை காரணத்தை சொல்லவும். நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? ஆறு மாதங்களாக இழுத்தடிச்சது நான் தான். அதுதான் உண்மை. எல்லாம் சரியா இருக்கா? எல்லாமே சரியா இருக்கு. ஸ்ரீதர் கேக்குறாரு, எல்லாமே சரியா இருக்கா? எல்லாமே சரியா இருக்கு. அப்ப ஒண்ணும் பண்ண முடியலையே. அங்கே டெல்லி வரைக்கும் வராரு. டெல்லிக்கு யாரு? விஜயகாந்தே போய் நேர்ல நிக்கிறாரு. நேர்ல போய் நிக்கும் போது நீங்களா? அப்ப யாரு? இப்ப விஜயகாந்த்ங்கிறது யாரு? மன்மதன். நான் யாரு? அப்ப எங்க 2 பேர்ட்ட இருந்து சக்தி எடுத்துதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல. ஹிந்திக்காரங்க, ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ், ஹிந்தி டைரக்டர்ஸ், ஹிந்தி ஆக்டர்ஸ், மராட்டி ஆக்டர்ஸ், மராட்டி டைரக்டர்ஸ்லாம் எனக்கு ரூபாலி, விஷாலி, உத்கர்ஷா, ஷீதல், மானசி, சைத்தன்யா, இப்படிலாம் என்ன பேர் வச்சுட்டு போவாங்க. சோனாலி, சோனியா, இந்த வடநாட்டு பெயர்கள்லாம் வந்ததுன்னா இது இவங்க எனக்கு வச்ச பெயர். ஓகே. ஏதோ நினைவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே, காற்றோடு காற்றாகவே உன்னை காண்பதிலே. அந்த பாட்டுக்கு இசை நடனம் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறத அகல் விளக்கு படம். இந்த படத்துல இப்படி நடி அப்படின்னு காவிரி கரைக்கே போய் நான் அதை மாதிரி நடிச்சு காமிச்சேன். இந்த கை கட்டுற சீன் இதெல்லாம் வரதெல்லாம் இதெல்லாம் என்னுடையது. எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. ஆனாலும் ஏன் ஊமை விழிகள் படத்தை பண்ணி வச்சாங்க?
அப்பதான் விஜயகாந்த் போன்ல நான் சொல்றேன், சரி அப்ப ஒண்ணு பண்ணலாம், நான் உனக்காக நான் இவ்வளவு தடங்கள் பண்ணி வச்சிருந்தேன், பேன்னா என்ன அர்த்தம் தடங்கள், இந்த பேங்கிற வார்த்தைய சென்சார்காரங்க கிட்ட அந்த வார்த்தையை நான் தான் சொன்னேன், பேண்ட் அப்படிங்கறது தடை செய்திருந்தேன். ஏன்னா நான் ஷார்ட் ஹேண்ட் படிச்சிட்டு இருந்தேன். ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறதுக்கு நான் இப்ப 10th படிச்சிட்டு இருக்கும்போது ஷார்ட் ஹேண்ட் வார்த்தையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எனக்கு ஸ்பீடு இங்கிலீஷ் உச்சரிப்பு நல்லா வரும். அதனால அக்கா மாதிரி யாரெல்லாம் ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் டிக்டேஷன் போட போவேன். அதனால எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் தெரியும். சென்சார் கட்டிங்லயே போல சென்சார் கட் பண்ணதாக பொய்ய சொல்லி நான் தான் பட்டி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்த எடுப்பிலேயே பௌர்ணமி காமிச்சிருப்பாங்க ஊமை வழிகள் படத்துல. ஆமா சார், ஆரம்பத்திலேயே பௌர்ணமி காமிச்சிட்டோம் சார். அப்புறமா அந்த பிரச்சனை அவ பேரெல்லாம் நாங்க வச்சுட்டோம். அதுல குட்டச்சி கட்டச்சி என்னைதான், நான் தான் அந்த குட்டச்சி கட்டச்சி அதையும் வச்சாச்சு சார். எல்லாமே சரியாதான் இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி அப்பதான் விஜயகாந்த் சொல்றான், என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. நான் அந்த மாதிரி பண்ணதுனால இந்த படம் உனக்கு அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஒரு திருப்பு முனைய ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த இதை நான் கொடுத்தேன். அதுதான் ஊமை வெடிகள். பிரம்மாதமா வந்துச்சு. அந்த தேவி என்னுடைய பெயர், சாந்தி என்னுடைய பெயர், சுமதி என்னுடைய பெயர். சுமதி என்ற பெயர் எம்ஏ திருமுகம் எனக்கு வச்ச பெயர். நிறைய திரைப்படங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுமதிங்கிற பேரு, திவ்யாங்கிற பேரு, சந்திராங்கிற பேரு, பிரியா, பீம்சிங் எனக்கு வச்ச பேர் பிரியா. அதே எம்எஸ் அந்த குன்னக்குடி வைத்தியநாதன் சொல்றேன் இல்லையா, இதனுடைய பதிவுல இன்னும் நிறைய இது சொல்ல வரும். அது அடுத்த பதிவுல பார்க்கலாம். பை. தேவி நான் தான், சாந்தி நான் தான், சுமதி நான் தான், உமா, விசு எல்லாமே நான், மகேஸ்வரி நான் தான். பை. குருசாமி மயில்வாகனன் இஸ் வாட்சிங். நலம்தானா குருசாமி மயில்வாகனன்? திருமலை குமார் இஸ் வாட்சிங். நலம்தானா திருமலை குமார்? மிக்க நன்றி. எங்க ஊர்ல டைப் சார் கண்ணன் ஒரு அண்ணா இருக்கா, ஆன்லைன்ல ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த அண்ணா மாட்டு போயிட்டா. அண்ணா கேட்டாளா? இல்ல கேட்கல, லேப்டாப்ல ஆன் பண்ணி வச்சுட்டு நான் இங்க போன் பேச போயிட்டேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அண்ணா அப்படின்னு. நீ ரொம்ப அறிவாளினா அப்படின்னு. அப்புறம் என்ன அறிவாளி தான், உன்னோட பவர் எனக்கு வந்துருச்சுல்ல, அதனால அறிவாளி ஆயிட்டேன் அப்படின்னு அண்ணாவும் நானும் நேற்றுக்கே சிரிச்சிட்டு இருந்தோம். இப்ப அண்ணா போன் பண்ணேன், அண்ணா எடுக்கல போனோம். பாய் பாய்.